அவங்க திட்டத்தக்காதவர்கள் ஆனாங்க? நமக்கு இந்த கேள்வி தானே இருக்கு. இதுக்கு 15 வருஷம் ஆய்வு செஞ்சு எழுதிட்டாரு புத்தகத்தை. நம்ம தான் அதை படிக்கல. ஏன்னா நமக்கு யாரும் அதை சொல்லல. நான் ஏதோ பெரிய அறிவாளிக்கு வந்து சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. எனக்கும் வந்து 50 வயசு வரைக்கும் இது தெரியல. 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் நாங்கெல்லாம் இதை படிக்க ஆரம்பிச்சோம். அப்பதான் ஓ, இவ்வளவு நாள் நம்ம கண்ணு மூடி இருந்திருக்கு. நம்ம போய் நம்ம மக்களுக்கு இதை சொல்லுவோம். அப்ப டாக்டர் அம்பேத்கர் என்ன தீர்வு கொடுத்திருக்காரோ அந்த தீர்வை நம்ம செய்வோம் அப்படின்னு. இது ரொம்ப லாஜிக்கா தான் இருக்கு. எல்லாமே உங்க அறிவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்தா ஏற்றுக்கோங்க, இல்லைன்னா விட்டுட்டு மறந்துட்டு போயிடு, அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப நம்ம பார்க்க போறோம் என்ன அப்படின்னு. இப்ப அப்படியே நம்ம வந்து பழைய காலத்துக்கு போக போறோம். இது வந்து ஒரு கதை மாதிரி தான் இருக்கும். அதாவது பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி மனித இனம் தோன்றிடுச்சு. மனித இனம் ஆரம்பத்தில் தோன்றினப்போ நாடோடி ஒரு இடத்துல சாப்பாடு கிடைக்கலன்னா உடனே அடுத்த இடத்துக்கு போயிடும். அந்த இடத்துல போய் அங்கே கூடாரம் போட்டுட்டு அங்கே உட்காந்துட்டு அங்கே சாப்பாடு தீர்ந்த உடனே இன்னொரு இடத்துக்கு போயிடும். கிமு 10,000 விவசாயத்தை கண்டுபிடிச்சிட்டான். அப்பதான் விவசாயம், ஓ நம்மளே சாப்பாடை தயாரிச்சுக்கலாம்டா அப்படின்னு. அது வரைக்கும் பழம் கொட்டை இல்லைன்னா விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்ற சமூகம் தானே விவசாயம் செஞ்சது கிமு 10,000. அப்போ விவசாயத்துக்கு தேவையானது என்ன? தண்ணி, நதி. அப்போ எங்கெல்லாம் நதி இருக்கோ அது பக்கத்துலேயே உட்காண்டான். இவன் அங்கிருந்து கிளம்ப வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவனுக்கு தான் சாப்பாடு கிடைச்சிட்டு. அப்போ ஒரே இடத்துல தங்கின உடனே அவனுக்கு வீடு தேவைப்படுது, வீடு கட்டிக்கிட்டான். கொஞ்ச நாள் அங்கேயே தங்கின உடனே பெரிய வீடாக கட்டிக்கிட்டான். இப்படிதான் நாகரிகங்கள் வந்தது. அப்போ நாடோடிகள்ல இருந்து நாகரிகங்கள் உருவான வரலாறு இதுதான். இந்த மாதிரி உலகெங்கிலும் நிறைய நாகரிகம் உருவாச்சு. அந்த மாதிரி இந்தியாவில் ஒரு நாகரிகம் உருவாச்சு. அது பேர் தான் சிந்து சமவெளி நாகரிகம். இந்த சிந்து நதி, பாகிஸ்தான், இந்தியா இதை ஒட்டி சிந்து நதி போகும், பஞ்சாப். இந்த சிந்து நதி கரையோரம் தான் ஆரம்ப காலகட்டத்தில் 6000 ஆண்டுகளுக்கு முன்னாடி குடியிருப்புகள் இருந்தது. அது வந்து மொஹஞ்சதாரோ ஹரப்பா அகழ்வாராய்ச்சி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, அதில் கண்டுபிடிச்சாங்க. கிட்டத்தட்ட 29 நகரங்கள், இந்த மொஹஞ்சதாரோ, ஹரப்பா, தோலாவீரா, மொஹஞ்சதாரோ, கயர்பூர், அந்த மாதிரி நிறைய ஊர்கள். இங்க எல்லாம் என்ன பார்த்தாங்கன்னா அருமையான கட்டிடக்கலை. 6000 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. 6000 வருஷத்துக்கு முன்னாடி செங்கல்கள் ஆன கட்டிடங்கள், பாதாள சாக்கடைகள், நீச்சல் குளம், கிணறு, கலைப்பொருட்கள், வண்டி, மாட்டு வண்டி, சக்கரம், பெண்கள் தெய்வங்கள், பெண்களை மதிச்சிருக்காங்க. இது பெண் தாய் வழி சமூகமா இருந்திருக்கு. பெண்கள் தான் அங்க உயர்ந்தவர்கள். ஏன்னா பெண்கள் தான் குழந்தையை கொடுக்குறாங்க. இப்போ படைப்பு கடவுளா வணங்கினாங்க. எல்லா இடத்துலையும் அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் பார்க்கும்போது பெண்கள் மட்டும்தான் தெய்வங்களா வணங்கிருக்காங்க, வேற எந்த சாமியுமே இல்லை. அங்க என்ன குறிப்பாக இல்லை அப்படின்னா, எங்கேயுமே போர் கருவிகள் இல்லை, கோட்டைகள் இல்லை, கோயில்கள் இல்லை. அப்படின்னா என்ன? ஒருத்தர் சண்டை போடாம சமாதானமா வாழ்ந்துருக்கான். இல்லைன்னா கருவி இருக்கோம் இல்லையா, ஈட்டி வேல் எல்லாம் கிடந்து புதைச்சி எடுத்துக்கும் போது பார்த்துருக்க முடியல, ஒன்று கூட இல்லை. தானிய கிடங்குகள் தான் இருந்ததை ஒழிய ஆயுத கிடங்குகள் இல்லை. அப்ப சமாதானமாக வாழ்ந்த இந்த சமூகத்துல அப்ப என்ன நடந்தது அப்படின்னா, இந்த நாகரிகம் இருக்கிற அதே சமயத்துல பக்கத்துல நாடோடிகளும் இருப்பாங்க. இந்த நாடோடிகளுக்கு எப்ப பஞ்சம் வந்தாலும் உடனே இந்த நாகரிகத்துக்கு மேல ஒரு தாக்குதல் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தின் மேல ஒரு தாக்குதல் நடக்குது. அதுதான் ஆரியர்களுடைய தாக்குதல். இது எப்போ நடக்குது அப்படின்னா கிமு 1500 நடக்குது. இதை யாரு கண்டுபிடிச்சதுன்னா சர் ராபர்ட் எரிக் மார்டிமர் வீலர் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் ஆர்கியாலஜிஸ்ட். அவர் தான் கண்டுபிடிச்சு சொல்றாரு, இந்த மாதிரி ஆரியர்களுடைய தாக்குதல் இந்தியா மேல நடந்திருக்கு. அது வரைக்கும் இந்த மக்கள்லாம் அமைதியும் அன்பையும் நேசிச்சு எல்லாம் விவசாய குடும்பம், பெண்களை தெய்வமாக மதிச்சு சந்தோஷமா வாழ்ந்திருக்கு. ஆடல் பாடலுடன் நடன கலையோட ஆபரணங்கள்லாம் இருந்து வணிகம் செஞ்சிருக்கு. கிரேக்க நாட்டோட வணிகம் செஞ்சிருக்கு. அதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்கு. அமைதியாக இருந்த இந்த சமூகத்தின் மேல ஒரு தாக்குதல் கிமு 1500 நடக்குது. இதுதான் அந்த ஆரியர்களுடைய அட்டாக். இது வந்து மரபணு பரிசோதனைகள் மூலமா அதை நிரூபிச்சுட்டாங்க. இந்த மரபணுவை பத்தி டீட்டெயிலாக போகணும்னா எனக்கு டைம் இருக்கான்னு பார்க்குறேன். ஓகே, ஒன்றாயிடுச்சு. இந்த மரபணு ஆராய்ச்சியின் மூலமா கூட இவங்கெல்லாம் வந்து தாக்குதல் செஞ்சாங்க அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டாங்க. அந்த டீட்டெயிலுக்கு நான் போகணும். இது எங்க இருக்குன்னா, இந்த ஏர்லி இந்தியன்ஸ் அப்படின்னு டோனி ஜோசப் எழுதின ஒரு புத்தகத்துல ஏர்லி இந்தியன், ஆதி காலத்து இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகமே இருக்கு. மரபணு ரீதியாக இவர்கள் மேல ஒரு ஆரியர்களின் தாக்குதல் நடந்திருக்கு. இந்த ஆரியர்கள் எங்க இருந்து வந்திருக்காங்க அப்படின்னா மத்திய ஐரோப்பா பகுதியிலிருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு. சரிங்களா? இங்க இருந்த பூர்வகுடி மக்கள் மேல ஆரியர்கள் படையெடுத்து வந்துட்டாங்க. சரி, ரைட்டு. இதனால நமக்கு என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம். இந்த படையெடுத்து வந்தவன் வெறும் ஆயுதத்தை மட்டும் வச்சு இந்த மக்களை கட்டுப்படுத்தணும்னு நினைச்சிருந்தான்னா
இவங்க திருப்பி அடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது? வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால அவன் என்ன பண்றான், இவங்களை மன ரீதியாகவும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும்னு முடிவு பண்றான், ஒரு சூழ்ச்சி பண்றான். இதை தான் என்ன பண்ணுவோம்னா கான்குவெஸ்ட் அப்படின்னா, ஒரு படையெடுப்பு அப்படின்னா 2 வகையாக பிரிக்கப்படும் எப்பயுமே. ஒன்று மிலிட்ரி கான்குவெஸ்ட், அது ஆயுத படையெடுப்பு. இன்னொன்று ஸ்பிரிச்சுவல் கான்குவெஸ்ட், இது வந்து உளவியல் ரீதியான படையெடுப்பு. அவனை திருப்பி எதிர்த்தே அடிக்க விடாம அவனை அப்படியே அடிமையாகவே வச்சிருந்தா அவன் போராடவே மாட்டான், இவன் நிம்மதியாக உட்காரும். அந்த மாதிரி இவனை அடிமைப்படுத்துறதுக்கு என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சு ஒரு சூழ்ச்சி பண்றான். அந்த சூழ்ச்சியில தான் என்ன பண்றான், அப்பதான் கடவுள் உங்க சொன்னாங்க இல்லையா 4 வர்ணம், அப்பதான் அவன் வந்து அறிமுகப்படுத்துறான். அதாவது நீங்கெல்லாம் வந்து பெண்கிட்ட இருந்து வருதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. பெண் ஒன்றும் படைக்கல, படைப்பு கடவுள்னு ஒருத்தர் இருக்கான் பிரம்மா. அவன் வந்து தலையிலிருந்து ஒரு சிலரையும், தோளிலிருந்து ஒரு சிலரையும், தொடையிலிருந்து ஒரு சிலர், காலிலிருந்து ஒரு சிலரையும் படைக்கிறான் அப்படின்னு அவன் சொல்றான். இந்த மக்கள் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் கடவுள் காரணம், இது கடவுள் வந்து வேதத்துல எழுதியிருக்கிறாரு. வேதத்தை காமினா அதெல்லாம் நீ படிக்க முடியாது, அது வந்து தேவ பாஷையில எழுதியிருக்கு, அது யாருக்கும் புரியாது, நீ வேதத்தை எடுத்து கேள்வியும் கேட்கக்கூடாது. இப்பயும் நம்ம சொல்றோமா வேத வாக்கா, நான் கேள்வி கேட்கக்கூடாதா சொல்றோமா இல்லையா? அது என்ன பெரிய வேத வாக்கா அப்படின்னா எந்த அளவுக்கு அதை நம்ம மைண்ட்ல பூத்தி வச்சிருக்கான். வேத வாக்குன்னா நீ கேள்வி கேட்கக்கூடாது. அப்ப இதை கேள்வியே கேட்க முடியாத அளவுக்கு அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மைண்டுக்குள்ள பூத்துக்கிட்டாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் கடவுள். இவன் கடவுள் பக்தி, கடவுள் பக்தி இருந்தா பூச்சி அறிவு. அப்ப அவன் உடனே எல்லாத்தையும் உள்ள சொல்லுகிறான். ஒருத்தன் வந்து தலையிலிருந்து பிறந்தா பிராமணன், தோளிலிருந்து பிறந்தா சத்திரியன், தொடையிலிருந்து பிறந்தா வைசியன், காலிலிருந்து பிறந்தா சூத்திரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3ம் 4 அவன் வந்தா இல்லையா வெளியில இருந்து அவன் எடுத்துக்கிறான். ஏன்? ஒரு சமூகத்துக்கு எது சக்தி அப்படின்னா கல்வி, செல்வம், வீரம், இது 3 தானே சக்தி. அதான் சரஸ்வதி சபத்தில் வருதா கல்வியா, செல்வமா, வீரமான்னு. அப்ப இந்த 3 தான் ஒரு சமூகத்துக்கு தேவை. இந்த 3ஐயும் ஒருத்தன் முடிச்சிட்டான்னா அந்த சமூகம் வேஸ்ட், அவ்வளவுதான், அடிமைதான். அப்ப என்ன பண்றான், கல்வி பிராமணன் தலையிலிருந்து வந்தவன் நான் மட்டும்தான் கல்வி கற்கணும், வேதம் ஓதணும். வீரம் சத்திரியன் தோளிலிருந்து பிறந்தவன், அதுல ஒரு பிரிவினர். அவங்க என்ன பண்றாங்க, நாம் தான் ஆயுதங்கள் வச்சிருக்கணும், நீங்க யாரும் வைக்கக்கூடாது. வணிகம், இந்த சமூகம் வணிகம் செஞ்சுட்டு இருக்கு, நிலப்பலன்கள் வச்சு விவசாயம் செய்யுது, கால்நடைகள் வச்சிருக்கு, அது எல்லாத்தையும் அவன் எடுத்துக்கிறான். வைசியர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறான். இந்த 3 பேருமே பூணூல் போட்டிருப்பான், சரிங்களா? இதுதான் அவன் அடையாளம். மீதி இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்கள் எல்லாம் நீங்கெல்லாம் சூத்திரர்கள், நீங்கெல்லாம் காலில் இருந்து பிறந்துட்டீங்க, இதுதான் கடவுளுடைய படைப்பு, இதை யாராலையும் மாற்ற முடியாது, இதுதான் வேத கலாச்சாரம்னு சொல்லி ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வரான். இதை வந்து அவன் அமல்படுத்திட்டான். 1000 வருஷம் எடுத்துச்சு இதை அமல்படுத்துறது. 1500ல வந்தவன் 500களில் இங்க இருக்கக்கூடிய சமஸ்தானங்கள்ல எல்லாமே இந்த வேத கலாச்சாரம் அமல் ஆயிடுச்சு. 4 வர்ணம் வந்துருச்சு, பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன். இந்த சூத்திரன்ல எல்லாருமே பெண்கள் எல்லாமே சூத்திரன். ஏன்? ஏன்னா இவன் படையெடுத்து தான் வந்தான், யாரும் பெண்களோட வரல. அப்ப இங்க இருக்கக்கூடிய பெண்களை தான் அவன் திருமணம் செஞ்சுக்கிட்டான். இன்னைக்கும் நீங்க பிராமண வீட்டுல பெண் இருக்குன்னா அது யாருன்னா இங்க இருக்கக்கூடிய பூர்வகுடி பெண் அந்த கிரகத்தோட கலந்துருச்சு, அவ்வளவுதான். அதனால அவன் சாஸ்திரப்படி எல்லா பெண்களும் பூர்வகுடி பெண்கள் தான். அதனாலதான் அவங்க எல்லாரையுமே சூத்திரர்களை வச்சிருக்காங்க. அங்க இருந்து ஆரம்பிச்சதுதான் பெண் அடிமை சமூகம். ஓகேவா? ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் தெய்வமா மதிச்சு இந்த சமூகம் பெண்கள். இந்த 4 வர்க்க சிஸ்டம் வந்துருச்சு. இது எல்லாத்துக்கும் சாமி, கடவுள், வேதம், புராணம், பிரம்மா, சதுர்வர்ணம், தலையெழுத்து, ஆன்மா, இப்படி எல்லாம் சொல்லி நம்ப வச்சுதான் அந்த சமூகமும் நம்பிடுச்சு. இப்ப 500களில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 16 பேரரசுகள் இருந்தது. மகத நாடு, கோசல நாடு, காந்தார நாடு, அவந்தி நாடு, வஞ்சி நாடு அப்படின்லாம் இருந்தது. இந்த நாடுகள் எல்லாரும் இருக்கக்கூடிய மன்னர்கள் எல்லாமே இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. இங்க இருக்கக்கூடிய பூர்வகுடி தலைவர்கள் இருந்தாங்க இல்லையா, இனத்தலைவர்கள், அவங்கள நம்மளுக்கு தானே ஒவ்வொரு இனத்துக்கு ஒரு தலைவர் இருப்பான்ல, அவன் இவன் சொல்ற பேச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டான். தன்னை சத்திரியன் நினைச்சுக்கிட்டான். ஏன்னா அவனுக்கு அதுல ஒரு சின்ன பெனிஃபிட் இருக்கு. ப்ரொஃபசர் சுப்பிரமணியன் எழுதிய தி பிராமின் இன் தி டபுள் கண்ட்ரின்னு ஒரு புத்தகம், அதுல அருமையா சொல்லியிருப்பாரு. என்ன சொல்றாருன்னா, இங்க எப்படி இருந்ததுன்னா, இங்க இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்கள் தன்னுடைய இன தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுனா எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா, சுழற்சி அடிப்படையில் தேர்ந்தெடுப்பாங்க. குடவோலை போடுவாங்க, போட்டு யாராவது ஒருத்தர் ஒரு 3 வருஷத்துக்கு அவர் ராஜாவா இருப்பாரு, அடுத்த 3 வருஷத்துக்கு வேற ஒருத்தர் ராஜாவா ஆவார். இப்படிதான் அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. இது பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கருடைய புதரும் தமம் புத்தகத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே மாதிரி ரைஸ் டேவிட்ஸ்ன்றவர் எழுதியிருக்கிற ஏர்லி இந்தியன்ஸ் புத்தகத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ இதுக்கு வந்து சுழற்சி அடிப்படையில் தேர்ந்தெடுத்துட்டாங்க மக்கள். ஆனா இவன் வந்தவன் என்ன பண்ணிட்டான், இவன் அங்க இருக்கிற இனத்தலைவனை கூப்பிட்டு, டேய் நீ என்ன சுழற்சி அடிப்படையில் செஞ்சுட்டு இருக்க, நீ எல்லாம் சத்திரியன், நீ எல்லாம் ஆள பிறந்தவன், அதனால உனக்கு அடுத்த மன்னர் வந்து உன்னுடைய ரத்த
வாரிசு தான் வரணுமே ஒழிய வேற ஒருத்தர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப இங்க இருக்கிறவனுக்கு அது நல்லதா கெட்டதா? ஜாலி இவனுக்கு. இது நல்லா இருக்கு இந்த ஐடியா அப்படின்னு அவன் என்ன பண்ணிட்டான், அவனுடைய தத்துவத்தை இவன் உள்வாங்கிட்டான். இவன் உடனே ஓ அப்படியா யாகம் செய்ய அவனை கூப்பிட்டு அவனை அரசவையில் ஆலோசகர் அவையே அவன் மூலமா எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சோடனே இவனுக்கு வாரிசு வழியா இவன் மன்னர்கள் ஆகக்கூடிய ஒரு மாற்றம் வந்துச்சு. இங்கதான் வந்து மன்னராட்சி வந்துடுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இனத்தலைவர்கள் அவங்களே தேர்ந்தெடுக்குவாங்க. ஒவ்வொரு இனத்துக்கு பேர் கணான்னு இருக்கும். ஒவ்வொரு கணாக்கும் ஒரு தலைவர் இருப்பாங்க. ஈஷான்னு பேர் அந்த தலைவர் பேர். அது மாதிரி ஒரு சாக்கிய இனம்னு இருந்தது. அந்த சாக்கிய இனத்தோட தலைவர் தான் சுத்தோதனா, அவரோட பையன் தான் சித்தார்த்த புத்தர் அவர்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு இனம், இந்த இனத்தலைவர்களை இவன் கையில போட்டுக்கிட்டு இவன் என்ன பண்ணிட்டான், இவங்களையும் சத்துருக்கள் சொல்லி இனத்தலைவர்களை மட்டும் அவங்களோட கொண்டு விட்டோன்னே நாளடைவுல என்ன ஆயிடுச்சு, மன்னர்கள் இந்த இனத்தலைவர்கள்லாம் அவங்களை கூப்பிட்டு புரோகிதம் பண்ண ஆரம்பிச்சிட்டான், யாகம் பண்ண ஆரம்பிச்சிட்டான், பலி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இப்படி பண்ண உடனே மன்னன் எவ்வழியோ மக்கள் எப்படி எல்லாம் அவளை பார்த்து காப்பி பண்ண ஆரம்பிச்சாங்க. நாளடைவில் இந்த சமூகமே இந்த 4 வருடமா போயிடுச்சு. இப்படிதாங்க ஆயிடுச்சு. சரியா? இதுல போதா குறைக்கு இன்னொன்று வேற என்ன அப்படின்னா, பூர்வகுடி மக்கள்லாம் நம்மெல்லாம் வந்து திராவிடியன் ரேஸ் சரிங்களா, அவங்க மேல வந்தா ஆரியன் ரேஸ், ஆரியன் ரேஸ், திராவிடியன் ரேஸ். நம்மளுடைய உருவ அமைப்பிலே வித்தியாசம் இருக்கும். திராவிடர்கள் எப்படி இருப்பாங்கன்னா கருப்பா இருப்பாங்க, மூக்கு குண்டா இருக்கும், என்ன சரியா? ஆனா ஆரியர்கள் எப்படி இருப்பாங்கன்னா வெள்ளையா இருப்பான், மூக்கு ஷார்ப்பா. இப்ப பாத்துக்க, வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான்னு இவெல்லாம் நம்பிட்டான். அவ்வளவுதான். இப்ப அவனுக்கு கொண்டாந்த அந்த ஆரிய தத்துவத்தை இவனுக்கு எடுத்துக்கிட்டாங்க நாளடைவு. 1000 வருஷம். ஆனா 1000 வருஷத்துல இந்த 4 வருட சிஸ்டம் அவங்களுக்கு வந்துருச்சு. ஒவ்வொரு நாடுகளுக்கிடையே சண்டை சச்சரவு. ஏன்னா இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கூடாது. ஒன்னா சேர்ந்தா அவனுக்கு ஆகுது. அதனால இங்க இருக்கக்கூடிய இன தலைவர்களை அடிச்சுக்கிற மாதிரி ஒவ்வொரு ராஜாக்கள் ஒரு அரசவை ஆலோசகரும் அவங்க உட்காருவான். அவன் தான் சொல்லுவான், அந்த நாட்டு மேல படையிடு, மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை கலந்து விட வேண்டியது மன்னர்களுக்கு, போய் சண்டை போடுறது. சும்மா வெறுமனே அந்த இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்க சக்கரவர்த்தி ஆகிடும் தூண்டி விட்டுரும். அதுக்கு 10,000 பேர் 20,000 பேர் சாவாங்க. இப்படியெல்லாம் நடந்தது. நிறைய சினிமாக்கள் கூட நீங்க பார்க்க முடியும். பத்மாவதினு ஒரு படம் வந்தது, பார்த்துருக்கீங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இதெல்லாம் உண்மை சம்பவம். இது டாக்டர் அம்பேத்கர் எதுல எழுதுறாருன்னா தி ரெவல்யூஷன் அண்ட் கவுண்டர் ரெவல்யூஷன் புத்தகத்துல எழுதுறாரு. அப்ப இந்த சமயத்துல என்ன நடக்குதுன்னா, இங்க ஆண்டு காலமா இந்த மாதிரி 1000 வருஷம் வந்த உடனே ஒருத்தனாவது எழுத்து கேட்க மாட்டானா? கேட்டான். யாரு கேட்டான் அப்படின்னா, மகத நாட்டில் இருக்கக்கூடிய சிசுநாகர் அப்படிங்கிற நாக வம்சத்து மன்னன் அவன் எழுத்து கேள்வி கேட்கிறான். இதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது. நான் ஏன் என்னுடைய இன மக்களை நான் வந்து அடிமைப்படுத்தணும், நான் ஏன் பலி கொடுக்கணும், நான் ஏன் வந்து நீ உயர்ந்தவன்னு சொல்லணும் அப்படின்னு எழுத்து கேள்வி கேட்கிறான். அதே காலகட்டத்துல இன்னொருத்தர் ஒரு குரல் எழுப்புறாரு. அவர் யாருன்னா, கோசல நாட்டுல சித்தார்த்தர், சுத்தனுடைய பையனா சித்தார்த்தர் பிறகுறாரு. இவர் தான் நம்ம புத்தகத்தை சொல்றோம். இவர் ஆரம்பத்துல இருந்து இந்த மாதிரி இந்த வேடிக்கைகள் கொடுக்கறது, ஒருத்தர் வேலை செய்யறது, ஒருத்தர் உட்கார்ந்து சாப்பிடுறது, இது எல்லாத்தையும் கேள்வி கேட்கிறார். உயிர் பலிகள் கொடுக்கறது, வேட்டையாடுறது, எல்லாத்தையும் கேள்வி கேட்கிறாரு. போர்களை தடுக்கிறார். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நதிநீர் பங்கீடு பிரச்சனை வருது. ரோகிணி ஆறுன்னு ஒண்ணு இருக்கு, கங்கை ஆற்றின் கிளையாறு. இந்த கங்கை ஆற்றின் கிளையாறு இந்த பக்கம் சாக்கிய இனம், இந்த பக்கம் கோடிய இனம். ஒரு நாள் தண்ணிக்கு சண்டை வந்தது. தண்ணியை யார் முதல்ல எடுத்துக்கிறது? உடனே கோடிய இனம் எடுத்துருச்சு. உடனே சாக்கிய இனம் என்ன பண்ணுது, அங்க இருக்கக்கூடிய சங்கம், சாக்கிய சங்கம்னு ஒண்ணு இருக்கும், அங்க இருக்கக்கூடிய தளபதிகள் போர் வீரர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த கோடிய இனத்தை அடிச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஆனா சாக்கிய இனம் கோடிய இனம்லாம் என்ன, பெண் எடுத்து பெண் கொடுக்குறது. அப்ப அந்த காலத்துல எப்படி இருந்ததுன்னா புறமண முறை இருந்தது. அதாவது தன்னுடைய இனத்தில் கல்யாணம் பண்ண மாட்டான், வேற இடத்துல தான் கல்யாணம் பண்ணும். அவன் எவ்வளவு அழகாக யோசிச்சிருக்கான் பாருங்க. ஏன்னா அறிவியல் ரீதியா அப்படிதான் செய்யணும். அப்பதான் அந்த இனக்கலப்பு இருந்தாதான் உடல் ரீதியா குறைபாடுகள் வராது. இல்லைன்னா கன்ஜெனிட்டல் டிசீஸ் சொல்றோம், பிறவி ஊனம் எல்லாம் வந்துடும். ஒரே சொந்தத்தில் நீங்க சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் ஆற்று ஓடையாயிரும். அப்ப சொந்தத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாது, மருத்துவ ரீதியா நாங்கள் அதை பண்றோம். அப்ப ஆதி காலத்துல நம்ம சமூகம் அப்படிதான் இருக்கு, புறமண முறை. அப்போ அந்த சாக்கிய இனம் கோழி இனத்துல இருந்து கல்யாணம் இருக்கும், கோழி இனம் சாக்கிய. இந்த மாதிரி பெண் எடுத்து பெண் கொடுத்த உறவு முறையான 2 சமூகங்கள் தண்ணி பிரச்சனைக்காக அடிச்சுக்கிற ஒரு சூழல் வந்துருச்சு. அப்போ இந்த சாக்கிய சங்கம் வந்து போர் தொடுக்கிறது முடிவு பண்ணுது. அப்போ சாக்கிய இளவரசர் வந்து சித்தார்த்தர் போர் வேண்டாம், பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்றார். இப்ப நம்ம வந்து காவிரி நடுவர் நீதிமன்றம் சொல்றோம் இல்லைங்களா, அதுல கூட ஒரு நடுவர் நீதிமன்ற அறிக்கையில முதல் வரியில என்ன சொல்லுதுன்னா,
நதிநீர் பங்கீட்டு பிரச்சனையை பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து கொள்ளலாம் என்று கூறிய புத்தன் பிறந்த நாள் இது அப்படின்னு அதுல மென்ஷன் பண்ணிருக்கான். காவிரி நதிநீர் பிரச்சனையை வந்து பாத்தீங்கன்னா அப்போ அவர் என்ன சொல்றாரு, போர் வேணாம் உடனே அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் நீ சண்டை போடலன்னா நீ வெளியே ஓடிடுன்னு சொல்லிட்டு நாட்டை விட்டு துரத்திடுறாங்க. அப்படி துரத்தி வந்தவர் தான் சித்தார்த்தருடைய ஒரு போரை நிறுத்தணுங்கிறதுக்காக தன் நாட்டையே விட்டு வந்துடுறாரு. வேற வழி இல்லாம இல்லைன்னா அவர் சண்டைக்கு போகும், எனக்கு நாடே வேணாம் ஆனா நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு வெளியில வர்றாரு. ஓடிட்டாரு புத்தர் அப்படின்னு படிச்சிருக்கோம். இது வந்து தப்பான வரலாறு, அப்படி கிடையாது. இது ஒரு கல்வெட்டு ஒண்ணு இருக்கு. இந்த கல்வெட்டு சித்தார்த்தர் துறவரம் பூண்ட காட்சி, இது சாரநாத்தில் இருக்கக்கூடிய கல்வெட்டு, இப்ப லண்டன் மியூசியத்தில் இருக்கு. இந்த கல்வெட்டுல பாருங்க, சித்தார்த்தர் உட்கார்ந்துருக்காரு. இது அவருடைய குதிரை, குதிரையோட பேரு காந்தகா. அவருடைய குதிரை ஓட்டி ஒருத்தருக்கான் சின்னான். சரிங்களா? இன்னமும் நீங்க ஊர்ல எல்லாம் வந்து குதிரையை வச்சுட்டு ஒரு சின்னதா ஒரு பொம்மையை முன்னாடி குதிரை ஓட்டியா வச்சிருப்பான். அதெல்லாம் நம்ம வணங்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் பௌத்த வழி வந்ததுதான். அதுதான் இப்ப நான் சொல்ல போறேன். அப்புறம் அப்படியே நீங்க அங்கங்க லிங்க் பண்ணி பார்த்துக்கலாம். குதிரையை நம்ம கடவுளா வச்சிருக்கிறது காரணம் அதுதான். இந்த புத்தர் காந்தகா குதிரையில சின்னானோட இருக்கு. ஊர் மக்கள்லாம் வந்து காலை பிடிச்சி கதறி வேணா போயிடாதீங்க அப்படின்னு அவங்க இளவரசர் அவ்வளவு பிடிக்கும். ஏன்னா எல்லாரும் சமம்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. யாகங்கள் உயிர் பலிகள்லாம் தடுக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய ஆடு மாடுகள்லாம் போய் வேள்வியில் அப்பெல்லாம் எப்படி 10,000 20,000 ஆடு மாடுகளை ஒன்னா போட்டு யாகத்துல போட்டுருவானுங்க. ஒரு பிராமணர்கள் அவங்களுக்கு சாப்பிடணுங்கிறதுக்காக செய்வான். அப்பெல்லாம் வந்து யஜுர் வேதத்துல என்ன எழுதியிருக்குன்னா 16 பிராமணர்கள் கொண்ட ஒரு குழு வரும் வீட்டு சடங்கு செய்யறது. ஒரு ஆட்டையோ மாட்டையோ பிடிச்சி நீங்க வந்து யாக குண்டத்துல போடணும். அவன் சுவாகா சுவாகான்னு நெய்யை அது மேல ஊத்துவான், ஊத்தி வறுத்துருவான். அது வந்து பார்பிக்யூங்க. இப்ப பார்பிக்யூ பண்றோம்ல நெருப்புல, அது அந்த காலத்து பார்பிக்யூ. இதை பண்ணிட்டு இவன் வந்து தலையை எவன் எடுத்துக்கிறது தொடையை எவன் எடுத்துக்கிறதுன்னு எழுதி வச்சிருக்கிறதா யஜுர்வேதம்னு டாக்டர் அம்பேத்கர் சொல்றாரு. அப்பனா இவன் என்ன பண்ணிருக்கான், நம்ம வீட்டு மாட்டை நம்ம கையாலே அவனுக்கு பக்தியோட கொடுக்கறதுக்கு ஒரு சடங்கு ஒன்று ஏற்பாடு பண்ணி நல்லா நிம்மதியாக சாப்பிட்டு போயிருக்கான். அவ்வளவுதான். இதெல்லாம் உண்மையை கண்டுபிடிச்சு சொன்னவரே ஒரு சித்தார்த்தர். இவர் தான் சொல்றாரு, டே முட்டா பயல்களா, நீங்க வந்து விவசாயம் பண்றீங்க, உங்களுக்கு கால்நடைகள் வேணும், அதை எடுத்துட்டு போய் நீ வந்து ஒரே நாள்ல 10,000 20,000 மாட்டை சாவடிச்சுன்னா அப்புறம் எப்படி உனக்கு கால்நடை பண்றதுக்கு விலங்கு கிடைக்கும்? அதனால நீங்க இப்படி எல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா மாத்த ட்ரை பண்றாரு. அப்போ மக்களுக்கு அவர் பிடிக்கும். அப்போ அவர் காலை பிடிச்சி கதறாரு, போக வேணாம். இதுதாங்க கல்வெட்டு. நடுராத்திரியில போயிட்டாருக்கு. நம்ம படிக்கிற வரலாறுல நடுராத்திரியில யாருன்னா கொடை பிடிப்பாங்களா? கிடையாது இல்ல. யாருக்கும் சொல்லாம கொள்ளாம நடுராத்திரியில பொட்டாட்டி பிள்ளைய விட்டுட்டு ஓடிட்டாருங்களே, எதுக்கு இத்தனை பேர் சுத்தி நின்று காலை பிடிச்சி கதறான்? அப்ப இந்த கல்வெட்டு என்ன உண்மையை சொல்லுது, ஆனா நமக்கு ஒரு மறைக்கப்பட்ட வரலாறு கொடுத்து வச்சிருக்காங்க. இதுதான் சரி. ஓகே, இப்ப சித்தார்த்தர் அங்கிருந்து போறாரு, நேரா போய் மகத நாட்டுக்கு போறாரு. மகத நாட்டில் ஏற்கனவே இந்த சிசுநாகர் வந்து எதிர்த்து புரட்சி செஞ்சான்னு பார்த்தோம் இல்லையா? அந்த சிசுநாகரோட வழி வந்த பிம்பிசாரரை போய் சந்திக்கிறார். பிம்பிசாரர் தன்னுடைய நாட்டு பாதி கொடுக்குறேங்கிறார். இந்த ஆரியர்கள் பண்றது சரியில்லை, நம்மளுடைய பூர்வகுடி மக்கள் எல்லாம் அடக்கி ஒடுக்கி வச்சிருக்காங்க, நம்ம இதை எதிர்த்து போராடணும், நீ வா நம்ம 2 பேரும் சேர்ந்து போராடுவோம்னு சிசுநாகர் கேட்கிறார். அப்போ புத்தர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாரு. அதுதான் எல்லா அரசியல் சார்ந்த தலித் மக்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இப்ப நான் சொல்ல போறது புத்தர் சொன்னது. புத்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்க அரசாங்கத்தின் மூலம் அரசு அதிகாரத்தின் மூலம் இந்த மக்களை கண்ட்ரோல் பண்ணிடவே முடியாது. ஏன்னா இவனே நம்பிக்கிட்டு இருக்கான், போன ஜென்மத்துல நான் பண்ண பாவம், போன ஜென்மத்துல இவர் உயர்ந்தவர், ஐயா சாமி சாமி சொன்னா கரெக்டா தான் இருக்கும், அவன் பிராமணன் நல்லா படிப்பான், இன்னமும் நம்ம சொல்றப்பா. அப்போ இவனே தாழ்ந்தவன் அவனை உயர்ந்தவன் இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நீ என்னதான் அரசியல் அதிகாரத்தின் மூலம் சட்டம் போட்டாலும் இவனே உனக்கு எதிராளியா புரட்சி செஞ்சிருவான். அதனால இவன் மனசை நான் போய் மாத்துறேன், நான் சமூகத்தில் போய் மாற்றத்தை ஏற்படுத்துறேன், நீங்க அரசியல் ரீதியாக மாற்றத்தை செய்யுங்க, ரெண்டும் இணையும் போது கண்டிப்பாக ஒரு மாற்றம் நிகழும் அப்படின்னு நான் சொல்றேன். இதை நீங்க இங்க அப்படியே அப்ளை பண்ணணும். நம்மளுடைய அரசியல் தலைவர்கள் அரசியல் அதிகாரத்தை நோக்கி போகட்டும், அது தப்பு கிடையாது. அதே சமயத்தில் மக்களிடையே ஒரு கலாச்சார ரீதியான மாற்றத்தை, நம்ம மனசுல இருக்கிற மாற்றத்தை, நம்ம எப்படி பெரும்பான்மையான தத்துவம் வந்து சமத்துவ தத்துவமா நம்ம ஃபர்ஸ்ட் நினைக்கணும். அப்படி நினைச்சா மட்டும்தான் நம்ம அரசியல் தலைவருக்கு நம்ம வலு சேர்க்க முடியும். இல்லைன்னா நம்ம தலைவர் அங்க போய் உட்கார்ந்தாருன்னா கூட அவன் வேலை செய்ய விடலாம், என்ன பண்ணுவார் பாவம் அவரு? அப்ப அவர் வேலை செய்ய விடணும்னா நம்ம வலு சேர்க்கணும். அப்ப நம்ம வலு சேர்க்கணும்னா நம்ம அந்த சிந்தனையை ஃபர்ஸ்ட் உள்வாங்கி நம்ம எல்லாம் விழிப்புணர்வு. அதனாலதான் நமக்கெல்லாம் அறிவு இருக்கணும். அப்படின்னு அந்த அறிவு வந்துருச்சுன்னா மட்டும்தான். இல்லை வெறுமனே கை தட்டிட்டு அவருக்கு ஓட்டு போட்டுறதுனால நம்ம ஒன்றும் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட முடியாது அவங்களால.
இதுதான் புத்தர் அப்பா என்ன சொல்றாரு, நான் போய் சமூக மாற்றத்தை ஏற்படுத்துறேன். நீங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேங்க. ஐயப்பன் கோயில்ல பெண்களும் அனுமதின்னு இப்போ ஒரு சட்டம் வந்துச்சா இல்லையா? நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? நல்ல விஷயம். அதை எதிர்த்து ஒரு போராட்டம் திருச்சியில் நடந்துச்சு. நான் போய் அந்த போராட்டத்தை பார்த்துட்டு அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா அதுல 80% பேர் பெண்கள். பொண்ணுங்களே எங்களெல்லாம் விடாதீங்க அந்த கோயில்ல அப்படின்னு போறாங்க. அப்பனா புரிதல் இல்லை, அறிவு இல்லை. அப்ப சட்டம் என்ன பண்ணும்? கரெக்டுங்களா? அப்ப வெறும் சட்டத்தால் மட்டும் மாற்றத்தை கொண்டு வந்துடவே முடியாது. ஏன்னா நம்மளை எதிர்த்து போராடுறதுக்கு இவனே தான் இருப்பான். தான் கையை வச்சு தன்னை குத்துறதுக்கு ஏற்பாடு பண்றதுக்கே ஆட்கள் இருக்கிறாங்க. அப்போ நம்ம மக்கள் அறிவில்லாத வரைக்கும் எவன் சொல்ற பேச்ச வேணாலும் கேட்பான். அப்ப அங்க போய் பார்த்தா பிஜேபி அதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கு. இந்த அம்மாக்கள்லாம் ஒரு 80% பேர் அங்க என்ன காசு கொடுத்து கூட்டவங்க என்ன தெரியல. ஆனா பெண்கள் அனுமதிக்காதே பெண்களை அனுமதிக்காதுன்னு பெண்களை கத்திட்டு இருக்காங்க. அப்ப புத்தர் சொன்னது கரெக்டா இல்லையா? ஐயா, நீ அரசியல் ரீதியாக எல்லாத்தையும் பண்ணிட முடியாது, நான் மக்கள் ரீதியாக நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவர் என்ன பண்றாரு, இந்த கடவுள், ஆன்மா, மறுபிறப்பு, போர ஜென்மம் இதெல்லாம் கிடையவே கிடையாது, நீ பகுத்தறிவை பயன்படுத்து அப்படின்னு எல்லாருக்கும் போதனை செய்ய ஆரம்பிக்கிறார். அவங்க கிட்ட ஒவ்வொன்றா சொல்றாரு, கடவுள்னு நீ நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் சும்மா, உன் மனசு, நீ அதை மாத்திக்க முடியும், நீ கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்ம கையில தான் இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்ச உடனே மக்கள்லாம் அதை ஏற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. யாகங்களை தடை யாகங்கள் செய்யக்கூடாதுங்கிறாரு, உயிர் பலி செய்யக்கூடாது, சோமபானம் பயன்படுத்தக்கூடாது, போதைப் பொருட்கள் ஏன்னா எல்லாமே நம்ம மனசு தானே கண்ட்ரோல் பண்ணுது. அந்த மனசை நீ போதைக்கு கொடுத்துட்டா அப்புறம் நீ எங்க உயிரோட இருக்கிறதே அதான் இல்லையா? அப்போ இதெல்லாம் போதை பண்ணக்கூடாது, ஒழுக்கமற்ற காம செயல்களில் ஈடுபடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும். இதில் இவன் பெண்களை அடிமையா வச்சிருக்கான். எல்லாம் இவன் தத்துவத்துக்கு அப்படியே நேர் எதிராக அவர் தத்துவம் கொடுக்குறாரு. அப்ப கொடுத்த உடனே எல்லா மக்களும் என்ன சொல்றாங்க, அவர் சொல்றதெல்லாம் இருந்தாங்க, யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணிடாதப்பா, அடுத்தவன் பொருளை எடுத்துடாதப்பா, பெண்கள் கிட்ட தப்பா நடந்துக்காதப்பா, பொய் சொல்லாதப்பா, போதை பொருள் எடுத்துக்காத, உங்க பசங்களுக்கு நீங்க சொல்லுவீங்களா மாட்டீங்க, சொன்னா உங்க புள்ள நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, இதை பண்றதுனால புள்ள கெட்டு போகுமா இல்ல இதை மீறுறதுனால புள்ள கெட்டு போகுமா சொல்லுங்க நீங்களே. இது பண்றது நல்லதா இல்லையாமா? அதுதான் புத்தர் சொன்னாரு. உடனே எல்லா மக்களும் ஆமா இவர் சொல்றது கரெக்ட் தானே, யாகம் பண்ணி நான் பயங்கரமா நல்லா ஆயிடுவேங்கிறத விட இந்த மாதிரி வாழ்ந்தாலே போதும், நான் நல்லா வாழ்ந்துருவேன்னு மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி புரிஞ்சுக்க ஆரம்பிச்ச உடனே மக்கள் கிட்ட போய் அவர் சங்கம் வச்சு எல்லாரும் போதிக்க ஆரம்பிச்சாரு, மன்னர்கள் கிட்ட பேச ஆரம்பிச்சாரு, எல்லாம் ஏமாந்துகிட்டு இருக்கீங்கடான்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. எல்லாத்தையும் அப்படி சொல்ல மக்கள்லாம் அவர் பின்னாடி போக ஆரம்பிச்சாங்க. அப்புறம் புத்தர் இறந்தாரு. இறந்த பிறகு புத்த சங்கங்கள் வந்தது. புத்த சங்கங்கள் மூலமா அவர் சொன்ன போதனைகள்லாம் வந்துச்சு. மக்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ பிராமணர்கள் சுத்தமா அவங்க செல்வாக்கு எழுதுட்டாங்க. டாக்டர் அம்பேத்கர் எழுதுறாரு, ஒரு பிராமின் வீட்டுக்குள்ள வந்தா அது முன்னாடி எல்லாம் எப்படி இருக்கும்னா, அவரை கூப்பிட்டு வச்சு வாங்க சாமி உட்காருங்க சாமின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து அந்த கண்ணுக்குட்டியை கொண்டாந்து வெட்டி பலி கொடுத்து இவனுக்கு சாப்பாடு போட்டு படையல் போட்டு மாட்டுக்கறி தின்னுட்டு போவான். புத்தர் வந்த பிறகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பிராமணன் உள்ள வந்த உடனே இவன் ஓடி போய் கொல்லப்புறம் இருக்கிற கண்ணுக்குட்டியை அவுத்து விட்டுருவான். ஓடு போக்குனா வந்துட்டான், மாட்டு எதிரி வந்துட்டான் அப்படின்னு சொல்லி விரட்டி விடுவான். அந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றத்தை மக்கள் கிட்ட கொண்டு வந்துட்டாரு. புத்தர் இறந்த உடனே புத்தருடைய போதனைகள்லாம் ஸ்தூபிகள் அதெல்லாம் வச்சது. இதே சமயத்துல நான் சொன்னேன் இல்லையா, அந்த நாகர்கள் இப்போ அரசியல் ரீதியா அவங்க வலுப்பெற ஆரம்பிச்சாங்க. மக்களும் புத்தருடைய சிந்தனைகள்ல எல்லாரும் சமம்னு பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு பேரரசு உருவாச்சு, அதுதான் மௌரிய பேரரசு. இந்த மௌரிய பேரரசுல சூத்திரர்கள் தான் ஆட்சி செஞ்சாங்க. இப்போ அவன் சொல்ற மாதிரி சத்திரியர்கள் அவங்கெல்லாம் ஆட்சி இல்லை, சாதாரண மக்கள். அப்படி ஒரு சூத்திரர் தான் சந்திரகுப்த மௌரியர். அவர் ஆட்சிக்கு வந்தார். அதன் பிறகு அவர் வழி வந்த அசோகர் வந்த உடனே நாடு ஃபுல்லா பௌத்த தத்துவத்தை ஏற்றுக்கிட்டார். மறுபடியும் மக்கள் அமைதியாக வாழ ஆரம்பிச்சார். இதுதான் பொற்காலம்னு சொல்றது. ஆனா நம்ம புத்தகத்துல எது பொற்காலம், வரலாறு யார் படிச்சிருக்கிறது? அடுத்து திருப்பி கேள்வி. புத்தர்கள் காலம் பொற்காலம் சொல்றான், ஆனா இதுதான் நான் பொற்காலம்னு சொல்றேன். ஏன் அங்கேயும் திரும்பி நமக்கு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க, நம்மள முட்டாளாகும். எப்படி புத்தர் சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டாரு அப்படின்னு சொல்றானோ, அதே மாதிரி புத்தரை பொற்காலம்னு வச்சிருக்கான். ஏன் நான் சொல்றேன். அப்ப இந்த டைம்ல மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அசோகர் காலத்துல அசோகர் தான் உலகத்திலேயே ஒரே மன்னர் போர் வேணாம்னு சொல்றாரு. எல்லா நாட்டிலையும் மன்னர்னாலே போர், ஆனா ஒரு மன்னர் போரே வேணாங்கிறார். அது அசோகர். உலகத்திலேயே முதல் முறையா கால்நடைகளுக்கு மருத்துவம் செய்யக்கூடிய ஒரு வெட்டனரி ஹாஸ்பிட்டல் கொண்ட ஒரு அசோகர். யோசிச்சு பாருங்க,
அப்ப இதெல்லாம் வந்து பௌத்த தத்துவத்தின்படி மக்களுக்கு ஆட்சி செய்யணும். ரொம்ப அருமையான ஆட்சி. பொற்காலம் 300 வருஷம் நீடிக்குது. அசோகர் வந்து பௌத்த தர்மத்தை ஏற்கிறாரு. நிறைய இடங்களுக்கு வந்து அனுப்புறாரு. எல்லாரும் சமம், அனைவரும் சமம்ங்கிற ஒரு ஆட்சி முறையை கொண்டு வர்றாரு. அதுக்கு முன்னாடி எல்லாம் பிராமணர்கள்னா உயர்ந்தவர்கள், மன்னர்கள் கிட்ட அவங்க தான் அரசவையில் உட்காந்துருப்பாங்க, அவங்க சொல்றதுதான் சட்டம். அப்பதான் மனு தர்மம். மனு தர்மப்படி நிறைய தண்டனைகள், சூத்திரர்களுக்கு தண்டனைகள், இப்படியெல்லாம் இருந்தது. அசோகர் வந்து எல்லாரும் சமம்னு மாற்றி விட்டார். அவருடைய கல்வெட்டுகளில் நம்ம பார்க்க முடியுது. நிறைய இடங்களுக்கு அவர் வந்து பௌத்தத்தை அனுப்புறார். இந்தியாவிலிருந்து பர்மா, இலங்கை, நிறைய இடங்களுக்கு போகுது. கம்போடியா, லாவோஸ், அப்படியெல்லாம். இலங்கைக்கு அவருடைய மகனை அனுப்புறார், மஹிந்தாவை அனுப்புறாரு. அதெல்லாம் இந்த காட்சி. அதே மாதிரி பர்மாவுக்கு அனுப்புறாரு. அது அவருடைய மகள் சங்கமித்திரை இலங்கைக்கு அனுப்புறாரு. பர்மாவுக்கு 2 பேர் அனுப்புறாரு. சோனான், உத்தரான் 2 பிக்குகள் அனுப்புறாரு. இந்த மாதிரி அசோகர் காலத்துக்கு நிறைய போகுது. அதுக்கப்புறம் இலங்கையில போய் பௌத்த போதனைகளை ஓலைச்சுவடியில் எழுதிடுறாங்க. அதுதான் இன்னைக்கு வந்து புத்தருடைய போதனைகள்லாம் நம்ம கை கிடைக்குது. அப்போ இந்த டைம்ல தமிழ்நாட்டுக்கு கூட வந்திருக்கு. அசோகர் காலத்தில் தமிழ்நாட்டை நோக்கி பௌத்தம் வந்துருச்சு. அந்த பௌத்தத்துக்கான ஆதாரங்கள் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல பார்க்க முடியுது. நம்மளுடைய வாழ்வியல் முறையில கூட இருக்கும். இப்ப நான் சொல்லுவேன், நம்மளெல்லாம் ஆரியர்கள் எப்படி பண்ணி வச்சிருந்தாங்கன்னா, பிராமணர்கள் பெரியவங்க, நம்மலாம் சின்னவங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த காலத்துல புத்தர் வந்து டே எல்லாரும் சமம்டா அப்படின்னு சொன்னதை உடனே நம்ம எல்லாரும் ஏத்துக்கிட்டோம். நம்மளுடைய முன்னோர்கள் அதை தான் ஏத்துக்கிட்டாங்க, அதன்படி வாழ்ந்தாங்க. அப்போ பௌத்தத்தை தான் இங்க கொண்டு வந்தாங்க. புத்தரை வச்சுதான் எல்லாமே சமத்துவமான ஒரு சமூகம் இருந்தது. நிறைய அடையாளங்கள் அதுக்கு இருக்கு நம்ம தமிழ்நாட்டில். இந்த காலகட்டத்தில் ஒரு எதிர்ப்புரட்சி நடக்குது. இவ்வளவு நேரம் நான் சொல்றது புரட்சி. புத்தர் என்ன பண்றாரு, இந்த பிராமணிய தத்துவத்தை எதிர்த்து ஒரு புரட்சி பண்ணாரு. இப்ப புத்தரை எதிர்த்து ஒரு புரட்சி நடந்துச்சு. அது எப்ப நடந்தது அப்படின்னா, அசோகருடைய பேரன் பிருகதரத் இந்த மன்னனை புஷ்யமித்ர சுங்கன் அப்படிங்கிற ஒரு மன்னன் கொண்டுறான். இது டாக்டர் அம்பேத்கர் எழுதியிருக்கிறார். இவன் கொண்ட உடனே அவன் யாருன்னா, அவன் பிராமின். இவன் வந்து பௌத்த தத்துவப்படி ஆட்சி செய்துகிட்டு இருக்கக்கூடிய அசோகருடைய பேர் பிரகதரன். இவனை கொண்ட உடனே அவன் சுங்க பேரரசு நிர்வாகம், இந்த சுங்க டைனாஸ்டின்னு கேள்விப்பட்டு ஒரு 110 வருஷம் இந்த சுங்க டைனாஸ்டி நடக்குது. இந்த 110 வருஷத்துல அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் வந்து அழிச்சிடறான், பௌத்தத்தை அழிக்கிறான். பிராமணியத்தை கொண்டு வரான், பௌத்தத்தை அழிக்கிறான். இந்த காலகட்டத்தில் புத்தம் வந்து திட்டமிட்டு அழிக்கப்படுது. பிக்குகளை அழிச்சிடறான். பிக்குகளுக்கு வந்து தலைக்கு விலை வைக்கிறான். இது இன்னும் நிறைய நம்ம வந்து நிறைய அதுக்கான ஆதாரங்கள் சொல்ல முடியும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் பாருங்க. பிக்குவோட தலையை எடுத்து தனியா வெட்டி கொடுத்தா 1000 பொற்காசுகள் படித்து கொடுக்கும். தலையை வெளியில வீட்டு வாசல்ல தொங்க வச்சா மன்னர்கள் வந்து விட்டுருவான் அந்த வீட்டை. ஓ ரைட்டு, இவன் வந்து நம்ம ஆளு இருக்கு. அதனுடைய தொடர்ச்சி தான் இப்ப நம்ம செய்யறது. அந்த பூசணிக்காய், திருஷ்டி பூசணிக்காய் எடுத்து வைக்கிறோம் பாருங்க. அப்ப என்ன, அது ஆக்சுவலா வந்து அதுக்கு எதுக்கு அதுக்கு கண்ணு எல்லாம் வரையணும்? அது வந்து பிக்குவோட அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா, மன்னர்கள் கிட்ட பரிசு வாங்குறதுக்கு பிக்குவோட தலையை அறுத்து அதை தாம்பாள தட்டில் வச்சு அந்த ரத்தம் சொட்ட சொட்ட மன்னர்கிட்ட கட்டின உடனே மன்னர் பரிசு கொடுப்பார், தங்க நாணயங்கள் கொடுப்பார். அதுதான் நீங்க வந்து தாம்பூலம் வச்சு அதுல குங்குமத்தை போட்டு சிவப்பா கரைச்சி ரத்தம் மாதிரி தலையை வந்து பூசணிக்காயை வச்சு நம்ம வந்து காசு அதுல போடுறோம். வீட்டு முன்னாடி எதுக்கு தொங்க விடுறோம்? நம்ம ஏதோ திருஷ்டி போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அந்த காலத்துல எப்படின்னா, மன்னர்கள் வந்து அடிக்க வருவாங்க. யாரெல்லாம் புத்திஸ்டுகள் இருக்காங்களோ பௌத்தர்களை அடிக்க வருவாங்க. தன்னை காப்பாற்றுறதுக்காக பிக்குவோட தலையை தொங்க விட்டுருவோம். அப்ப என்ன பண்றான், பௌத்தத்தை திட்டமிட்டு அழிக்கிறான். ஏன்னா பௌத்தம் என்ன சொல்லுது, எல்லாரும் சமம்னு சொல்லுது. இந்த பயிலவ புத்தர் பேச்சை கேட்டுட்டு சமம்னு சொல்லிட்டு இருக்கான், இவனை அடி அப்படின்னு சொல்லி பௌத்தத்தை அடி, இவன் மைண்ட்ல இருந்து பௌத்தத்தை எடு, அவன் புத்தர்னு சொல்றதுக்கே பயப்படணும் அப்படின்னு மன்னர்கள் கிட்ட இந்த பிராமணர்கள் சொல்லி கொடுக்குறான். மன்னர்கள் அவங்க பேச்சை கேட்டு மக்களை அடிக்கிறான். புத்த பிக்குகள் எல்லாம் தலையில சுத்தி சாவடிக்கிறான். அதன் பிறகு வர கான்வா டைனாஸ்டி, சாதவாகன டைனாஸ்டி, அப்புறம் குஷான டைனாஸ்டி, கனிஷ்கர்லாம் வராங்க. அப்புறம் குப்தர்கள் வராங்க, கிரேக்க மன்னர்கள் வராங்க. அதுக்கப்புறம் குப்தர்கள். இதெல்லாம் வந்து எங்க கிடைக்குது அப்படின்னா, மும்பையில கண்ணேரி குகைன்னு ஒண்ணு இருக்கு. இப்பயே நீங்க போனீங்கன்னா பார்க்கலாம். சஞ்சய் காந்தி நேஷனல் பார்க்னு இருக்கும். அங்க கண்ணேரி குகைன்னு இருக்கு. 110 குகைகள் இருக்கு. இந்த பௌத்த வரலாறு அப்படியே பார்க்கலாம் இந்தியா. அங்க இருக்கக்கூடிய சிலைகள், இதெல்லாம் பௌத்த குகையில் இருக்கக்கூடிய சிலைகள். இதுதான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு இந்து கோயில்கள்ல இருக்கு. அது எப்படி வந்ததுன்னு நான் சொல்றேன். இந்த சிலைகள்லாம் பார்த்துக்கோங்க.
இதன் பிறகுதான் குப்தர்கள் வராங்க. குப்தர்கள் வந்த உடனே கம்ப்ளீட்டா அழிச்சிடலாம் பௌத்தத்தை. புத்தர் சிலைகள் எல்லாமே அழிக்கப்படுது. Guptas were traditionally a Hindu dynasty. சரிங்களா? அவங்க என்ன பண்றாங்க? பௌத்தத்தை அழிக்கிறாங்க. இது வந்து நீங்க உங்களுடைய நெட்ல போட்டு பாத்தீங்கன்னாலே கிடைச்சிடும். விக்ரமாதித்தா நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? இந்த விக்ரமாதித்தான யாருன்னா குப்த அரசர்கள். இவங்களுடைய மெயின் வேலையே புது சமயம் ஜெயினிசத்தை அழிக்கிறது தான். இது ரீசெண்டா இந்துல வந்து ஒரு ஆர்டிகல் வந்திருந்தது. இந்து ஆர்டிகல் எப்போ வந்திருந்ததுன்னா நியூ தான் 2025 ஆகஸ்ட். இந்த ஆர்டிகல்ல விக்ரமாதித்தா, இந்த விக்ரமாதித்தாவோட வேலை என்னன்னா பௌத்தத்தை அழிக்கிறது தான் அவனுடைய வேலையாக இங்க இருந்ததுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த குப்தர்கள் காலத்துல என்ன நடந்ததுன்னா பௌத்தம் அழிக்கப்படும். இப்ப பிராமணர்கள் தமிழகத்தை நோக்கி வராங்க. அதுக்கு முன்னாடி புத்திசம் வந்தது அசோகர் பீரியட்ல. இங்க வந்து நல்லா பௌத்தர்களாக இருந்தாங்க நிறைய பேர். இப்ப என்ன ஆகுது? குப்தர்கள் காலத்துல இங்க பிராமணர்கள் வராங்க. அந்த மாதிரி பிராமணர்கள் தமிழகத்தை நோக்கி வந்து இங்க சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுடைய தத்துவம் எப்படி இருந்ததுன்னா சமண ஜைன தத்துவம் இருந்தது, பௌத்த சமண தத்துவங்கள். இதை எதிர்த்து அவன் வந்து கொண்டு வரான். எப்படி அவன் வந்து மன்னர்களுக்குள்ள போவான்? ஏன்னா ஒரு மன்னரை மாத்திட்டா அந்த நாடே மாத்திர முடியும். மன்னருக்குள்ள நுழையணும். என்ன ஐடியா? புலவர் வழியா தான் போவோம். அந்த காலத்துலலாம் புலவர்கள் தான் ஈஸியா மன்னர்களை போய் சந்திச்சிருவான். காவலாளி போய் சொல்லுவான், புலவர் வந்திருக்கிறார்னோடனே அழைத்து வாருங்க அப்படின்னு. அவன் பாராட்டி 4 பாட்டு பாடினோடனே அவனுக்கு பரிசு கொடுப்பான். எப்போ புலவர்கள் மூலமா உள்ள வந்தவுடனே இவன் என்ன பண்ணிட்டான்? இந்த பிராமணர்கள் பிராமண புலவர்களா உள்ள வரான். அப்ப இங்க இருக்கக்கூடிய தமிழ் புலவர்களுக்கும் இந்த பிராமண புலவர்களுக்கும் வாக்குவாதம் நடக்குது நிறைய இடங்கள். அவன் என்ன சொல்றான்? பிறப்பினால் ஒருத்த மேல கீழே, நீ மன்னன், நீ இப்படிதான் இருக்கணும், நீ இந்த நாட்டு மக்கள்லாம் கீழே தான் இருக்கணும், இங்க பிராமணர்கள் இருப்பாங்க, பிராமணர்கள் தான் உயர்வானவர்கள் அப்படி சொல்றான். தமிழ் புலவர்கள் என்ன சொல்றாங்க? மன்னா எல்லாரும் சமம், அப்படி உன்னுடைய பிரஜைகள் குடிமக்களை நீ மேல கீழே பார்க்காத அப்படின்னு சொல்றான். இந்த வாக்குவாதம் நடக்கும். வாக்குவாதம் நடக்கும் போது நிறைய பௌத்த புலவர்களை கொண்டு இருக்காங்க. அவங்கள தமிழ் புலவர்களை கொண்டு இருக்கிறாங்க. பிராமண புலவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா அரசவையில் உள்ள வந்துடுறான். அப்ப இங்க வந்து மன்னர்கள்லாம் வந்து சைவ மன்னர்கள், வைணவ மன்னர்களா மாறுறாங்க பாருங்க. அதெல்லாம் பிராமண மன்னர்களா மாறுறாங்க. அது வரைக்கும் பௌத்தத்தை வச்சுட்டு இருந்த மன்னர்கள் மாறுறாங்க. இதுல ஒரே ஒரு கதை மட்டும் சொல்றேன். நீங்க அந்த ஆடியோ வைக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்க. ஒரு கதை மட்டும் சொல்லிடுறேன். இதுக்கு வந்து சமஸ்கிருதத்தின் தாய்மொழி தமிழே அப்படின்னு ஒரு வீரமணி எழுதின புத்தகம் வந்து நிறைய இலக்கிய ஆதாரம் கொடுக்குது. அதுல வந்து பெரிய புராணத்துல இருந்து அகநானூர்ல இருந்தெல்லாம் நமக்கு ஆதாரங்கள் எடுத்து கொடுக்குறாங்க. நான் ஒரு ஆதாரம் மட்டும் சொல்றேன். நக்கீரன் கதை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டீங்க நக்கீரன் ஒண்ணு. சரி, இந்த நக்கீரன் கதையில வாதம் அப்படின்னா பெண்களுக்கு இயற்கையிலேயே கூந்தலில் மனம் இருக்கிறதா அல்லது செயற்கையாக வாசனா திரவியங்கள் பூசிக்கொள்வதால் மனம் இருக்கிறதா? அதான கேள்வி. இதுக்கு ஒரு பட்டிமன்றம் நடக்குது. அதுல வந்து ஜெயிக்கிறவங்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசளிக்கிறான் பாண்டிய மன்னன். இப்படிதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எங்கேயாவது மன்னர் இப்படி உட்காந்துட்டு இப்படி ஒரு சில்லியாக ஒரு கேள்வி கேட்பாங்க, பொண்ணுங்களுக்கு கூந்தல்ல வந்து மனம் இயற்கையா இருந்தா இல்ல செயற்கையா இருந்தா? இதை கேட்கறதுக்கு அவர் மன்னருடைய வேலையை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அப்படி கேட்டிருப்பானா? வாய்ப்பு இல்லைல்ல. அப்படி ஒரு 6 பட்டிமன்றத்தை வச்சுட்டு இருந்தா அவன்லாம் ஒரு மன்னனா? நம்மளுடைய சங்க மன்னர்கள் அப்படி இல்லை. அவங்க நல்லா ஆட்சி செய்த மன்னர்கள். அவங்க இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம். அப்ப என்னதான் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. பிராமண புலவர்கள் என்ன சொல்றான்? எல்லாமே பிறப்பினால் நிர்ணயிக்கப்படுது, இயற்கையாவே ஒருத்தனுக்கு வந்து தகுதி நிர்ணயிக்கப்பட்டுடுது, பிறக்கும் போதே அவன் வந்து அறிவாளியா பிறகுறான் அப்படின்னு அவன் சொல்றான். அதனால பிராமணாள்னா உயர்ந்தவர், நீங்க எங்க ஆளுங்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு மன்னர்கள் சொல்றாங்க. ஆனா தமிழ் புலவர்கள் என்ன சொல்றாங்க? அப்படியெல்லாம் கிடையாதுங்க, எவனுக்குமே பிறப்பிலே தகுதி வந்துடாது, அவன் தன்னுடைய தகுதியை வளர்த்துக்கணும், தகுதியை வளர்த்துக்கிறவன் பெரியவன், தகுதியை வளர்த்துக்காதவன் சரியவன், அப்படிதான் இருக்கணுமே, அப்படியே யாரையும் பிறப்பில மேல கிழன்னு சொல்லிடாத அப்படின்னு தமிழ் புலவர் சொல்றோம். இப்ப அப்படியே அப்ளை பண்ணுங்க. பெண்களுக்கு இயற்கையிலேயே கூந்தலில் மனம் இருக்கிறதா அல்லது செயற்கையாக மனம் வருகிறதா அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு இயற்கையாவே அவன் தகுதி நிர்ணயிக்கப்படுதா இல்ல செயற்கையா அவன் தகுதியை வளர்த்துக்க முடியுமா அப்படிங்கிறத பட்டிமன்றம். அப்படின்னா என்ன? பிராமணிய தத்துவத்துக்கும் இங்க இருக்கக்கூடிய பௌத்த தத்துவத்துக்கும் பட்டிமன்றம் நடக்குது. புரியுதுங்களா? அப்போ இது நடக்கும் பொழுதுதான் யார் வந்துடுறது? யார் இயற்கையிலே மனம் இருக்கிறதுன்னு சொல்றது? யாரு? பிராமண் சிவாஜி. பிராமண புலவர் வந்து சொல்றாரு,
இங்க யாரு வந்து இல்ல இல்ல வாசனா திரவியங்கள் பூசுவதால், அதாவது செயற்கையாக அவன் தகுதி அவன் தான் வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்ற தமிழ் புலவர் யாரு? நக்கீரன். அப்ப அந்த திருவிளையாடல்ல அதுல ஒரு லைன் வருது, அதாவது அங்கம் புழுதி பட, அதாவது நீ மண்ணில் உட்காந்து சங்கை கீர் கீரென அறுக்கும், சங்கை அறுத்து உழைக்கிற குலம், சங்க அறுக்கிற ஜாதி, சங்கை கீர் கீரென அறுக்கும் நக்கீரனா எம்பாட்டில் குறை காண்பது அப்படிங்கிறான். அப்ப நான் ஒரு பிராமின், நான் சொல்றதை நீ கேள்வி கேட்கிற, நீ சங்க இருக்கிற ஜாதியை சேர்ந்தவன் அப்படிங்கிறான். அதுக்கு அவன் ஒரு நல்ல பதில் சொல்றான், சங்கை அறுப்பது எங்கள் குலம், சங்கரனாருக்கு ஏது குலம்? உனக்கு குலமே இல்லடா. அடுத்தது, சங்கை அருந்துண்டு வாழ்வோமே தவிர உண்மை போல் இறந்துண்டு வாழ மாட்டோம், பிச்சை எடுத்து சாப்பிட மாட்டானோன்னு சரியான பாவம் வந்து எரிச்சிருக்காங்க. அதான் நீங்க இப்ப பாருங்க, போடுங்க சார். உண்மையிலே கொளுத்திருக்காங்க. இந்த சந்திரமுகி படத்துல அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கும் போதே எண்ணெய் ஊற்றி கொளுத்திடுவாங்க பாருங்க, அந்த மாதிரி உண்மையிலே கொளுத்திருக்காங்க. அந்த காலத்துல பௌத்தத்துக்கும் பிராமணியத்துக்கும் இந்த மாதிரி கடுமையான போராட்டங்கள் நடந்திருக்கு. அதுல பௌத்த புலவர்கள் எல்லாம் இந்த மாதிரி கொண்டுடுவாங்க. பௌத்த பிக்குகளை கழுவேற்று கொண்டுவாங்க. கழுவுனா என்ன தெரியுமா? கழுவேற்றம். நீங்க திருக்கழுக்குன்றத்திலாம் போய் பார்த்துருக்கீங்களா? திருக்கழுக்குன்ற கோயிலுக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க? போய் அபிஷேகம் பண்ணியிருக்கீங்களா? திருக்கழுக்குன்றத்துல என்னன்னு சொல்றேன் பாருங்க. கூர்மையான குச்சிங்க, அது நல்லா ஷார்ப் பண்ணி வழுவழுன்னு ஆக்கி அது மேல எண்ணெயை தடவி புத்த பிக்குகள் பௌத்த சமண புலவர்களை கொண்டு போய் துறவிகளை கொண்டு போய் மேல உட்கார வச்சிருவோம். ஆசன வாய் வழியா அந்த குச்சி குத்தி அப்படியே மேல வந்து கழுத்துலையும் தலையிலையும் வந்து அப்படியே உயிரோட இருக்கும்போது கழுகுகள்லாம் குத்தி செத்துரும். சிலுவையில் அறையிறதை விட மோசமான பனிஷ்மெண்ட் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, யாரெல்லாம் இந்த பிராமணிய தத்துவத்தை எதிர்த்து பேசினாங்களோ, யாரெல்லாம் சமத்துவ தத்துவத்தை பேசினாங்களோ, யாரெல்லாம் எல்லாரும் சமம் அப்படின்னு பௌத்த போய் இந்த மாதிரி கழுவில் ஏற்றுக்கொள்ள செஞ்சிருக்காங்க.
அதை அவன் பெருமையா சிலை வடிச்சிருக்கான். அதை நம்ம போய் பார்த்துக்கிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டு திருக்கழுக்குன்றத்துல இதான் கழுவேற்றம். அதனுடைய ஒரு பகுதி தான் நக்கீரனுடைய. நம்ம எல்லாம் திருவிளையாடல் அப்படி புலகாமி இந்த வடைஞ்சு பார்த்துருக்கோம். இப்ப பார்த்தா எப்படி இருக்கும்? நம்ம தத்துவத்தை பேசினவனை கொளுத்தி இருக்காங்க. எல்லாரும் சமம்னு சொன்னதுக்காக அவன் எரிஞ்சு செத்துருக்கான். எல்லாரும் சமம்னு சொன்னதுக்காக ஆசனம் வாயில குச்சி வச்சிருக்கான். இப்ப இந்த காலத்துல புத்தர் சிலைனாலே அவனுக்கு கோவம், கடும் கோவம். மன்னர்கள் எல்லாமே பிராமணிய தத்துவத்தை உயர்த்த பிடிக்க ஆரம்பிச்சான். எல்லா சிலைகளும் அழிக்க ஆரம்பிச்சான். சார், நம்ம இப்பெல்லாம் புத்தர் சிலையை அங்கங்க கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ புத்தர் சிலையை கண்டுபிடிச்சா சேதமடைஞ்ச சிலைலாம் எப்படி இருக்கும்? ஒண்ணு கை உடைச்சிருக்கோம், கால் உடைச்சிருக்கோம், தலை அப்படிதானே இருக்கணும். சொல்லி வச்சா மாதிரி எல்லா சிலையும் தலை மட்டும் எப்படி போகும்? ஒரு மனிதனை எப்படி தலையை வெட்டுறானோ அந்த மாதிரி வன்மத்தோட எல்லா புத்தர் சிலைகளும் அழிக்கப்பட்டிருக்கு. நான் காமிக்கிறேன். இப்போ மயிலாப்பூர்ல கண்டெடுத்த சிலை, படவேடு, கடக்காத்தூர், கீழக்குறிச்சி, ராயபுரம், குழுமூர், திருநாட்டியந்தாங்குடி, வளையாம்புரம், மணலூர். பாருங்க அந்த புத்தர் சிலையில எப்படி இருக்கு. பட்டீஸ்வரம், வேளாங்கண்ணி. தலை வேறு முட்டை வேற ஆக்கிட்டாங்க. ஏன்னா சமத்துவத்தை போதித்த இந்த தலைவர் இவரை வச்சுக்கிட்டு நீ சமத்துவம் பேசுறியா, அவ்வளவுதான். உன் மேல கடுமையான தாக்குதல் கொடுக்கிறது. யாரெல்லாம் பௌத்த தத்துவத்தை பேசினாங்களோ அவங்க மேல இங்க பிராமணிய மன்னர்கள் தாக்குதல் கொடுத்தாங்க. அப்ப அவங்களுடைய அடையாளங்களை அழிக்க ஆரம்பிச்சாங்க, சிலைகளை அழிக்க ஆரம்பிச்சாங்க, பௌத்த நூல்களை கொடுத்த ஆரம்பிச்சாங்க, பௌத்த பிக்குகளை கொல்ல ஆரம்பிச்சாங்க. பௌத்தம் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே வந்து கீழ்த்தரமா சித்தரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கருமாடி குட்டன்னு கேரளால ஒரு இடம், புத்தர் சிலை ரெண்டா வகுத்திருக்காங்க. ஒரு மனுஷனை வகுக்கிற மாதிரி பாதி சிலையை வச்சுட்டு அங்க வணங்கிட்டு பாருங்க எப்படியாப்பட்ட தாக்குதல். நிறைய இடங்கள்ல நீங்க பார்க்கலாம் புத்தர் சிலை எப்படி சொல்லி வச்ச மாதிரி அடி. இப்ப கீராந்தி நாகப்பட்டினம், இப்பதான் போன மாசம் நாங்க போனோம் நாகப்பட்டினத்துல ஒரு சிலை, முகத்தை எப்படி வெட்டிருக்காங்க. இந்த சிலை அங்க இருக்கு. நாங்க தான் அதை எடுத்து இப்போ அரசாங்கம் எடுத்து போகாம பாதுகாத்து நம்ம ஒரு பீடம் கட்டி அந்த ஊர் மக்கள் கிட்ட வச்சுட்டு வந்திருக்கோம். கீராந்தின்ற ஒரு நாகப்பட்டினத்தில். அப்போ இந்த மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த தத்துவத்தை அழிக்கணும்னு முயற்சி செய்யறோம். மக்கள் என்ன பண்ணுவாங்க, பாவம் தலையை உடைச்சிட்டு போயிடறான், தலையை உடைச்சு தூக்கி போட்டு போயிடறான். ஆனா புத்த தத்துவத்தை விட முடியல. புத்தர் இவங்க கடவுளா வணங்குறாங்க. அப்ப என்ன பண்றான், தலையை மாத்தும், வேற தலையை வச்சா இவன் அடிக்காம என்ன தலையை வைக்கலாம்னு யோசிக்கும் போதுதான் பௌத்த அடையாளத்தோடயும் இருக்கணும், ஆனா இவன் பார்த்த உடனே புத்தர்னு தெரிஞ்சிடக்கூடாது. அப்ப என்ன வைக்கிறான்னா பௌத்தத்தோடைய அடையாளம் யானை. அப்ப யானையோட தலையை கொண்டு வர, யானையோட தலையை வச்சுதான் அங்க வந்து உருவாக்குறாங்க. சரிங்களா? இது எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா நீங்க கூகுள்ல கூட போய் பாருங்க. எப்ப வந்து விநாயகர் சிலை நம்ம வணக்கிறோம் இல்லையா, இப்ப யானை தலை வச்சது நான் பிள்ளையார தான் சொல்றேன். அந்த பிள்ளையார் சிலை எப்ப வந்ததுன்னு நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, படிச்ச பிள்ளைகளை போட்டு பாருங்க. குப்தர்கள் காலத்துல தான் பிள்ளையார் சிலை உருவாகும். அதே குப்தர்கள் காலத்துல தான் புத்தர் சிலைகள் அழிக்கப்படுது. ஒரு சிலை இங்க அழிக்கப்படுது, ஒரு சிலை இங்க புதுசா வருதுன்னா ரெண்டுத்துக்கு சம்பந்தம் இருக்குமா இருக்காதா? அதுதாங்க நடந்தது. நீங்க அதனாலதான் வினய அப்படின்னு வினய பிட்டக்கா அப்படிங்கிறது வந்து பௌத்தத்தில் இருக்கக்கூடிய திருப்பிட்டகத்துல ஒண்ணு. வினய பிட்டக்கா அமரகோசான்னு ஒரு நூல் இருக்கு. அந்த நூல்ல புத்தருடைய பெயர் விநாயகா அப்படின்னு சொல்றாங்க. பௌத்த நூல்ல விநாயகா அப்படிங்கிறது புத்தருடைய பெயர். ஏன்னா வினய பிட்டக்காவை கொடுத்தவர். அது மட்டும் இல்ல, நான் சும்மா சாதாரணமா ஒரு கேள்வி கேட்கிறேன். அரச மரம் யாரோட அடையாளம்? அரச மரத்துக்கு கீழே புத்தர் போதி எடுத்து இல்லையா? இப்ப என்ன அரச மரத்தடி பிள்ளையார் எப்படி இருக்கு? கரெக்டா? சாதாரணமா யோசிச்சு பார்த்தாலே அட இவ்வளவு நாள் இது இருந்திருக்கு, நம்ம போய் அரச மரத்தடி பிள்ளையாரோட. நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் எதிர்த்து பேசினவங்க. எது? ஒருத்த மேல ஒருத்த கீழே, கடவுள் படைப்பு, பெண்களுக்கு இயற்கையிலேயே கூந்தலில் மனம் இருக்குதுன்னு சொன்னா பாருங்க. அதெல்லாம் எதிர்த்து டே யார் படிச்சாலும் பெரியவனாவான், நீ படிச்சா மட்டும்தான் கிடையாது, என் பிள்ளைங்க படிச்சாலும் டாக்டர் ஆகும் அப்படின்னு சொன்னதுனால வந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்ப இதை பேசுறதுக்கான அந்த அறிவை கொடுத்தது யாருன்னா புத்தர் கொடுத்தாரு. அப்படி புத்தர் கொடுத்ததுனால தான் நீ பேசுறேன்னு புத்தர் சிலையை அழிக்கிறான். புத்தர் சிலையை காப்பாற்றுறதுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் படாத பாடுபட்டிருக்காங்க. அதை சரி இப்படி வச்சு வணங்கி பார்ப்போம், அப்பயும் அடிச்சு உடைக்கிறான். என்ன பண்ணிட்டான் தெரியுங்களா? ஓஹோ, நீ புத்தர் சிலை இப்படி வச்சு வணங்குவியா, ஒரு பயணம் இனிமேல் இதை வணங்கக்கூடாதுன்னு சொல்லி எடுத்துட்டு வந்து அதை முச்சந்தியில வச்சு, சரிங்களா, முச்சந்தியில வச்சு எல்லா மக்களும் அதை பார்க்க வச்சுட்டு 2-3 நாள் அதை அடிச்சு கொண்டு போய் சிலை ஆத்திரை குளத்துல வீசுறோம்.
அதுக்கு முன்னாடி வரைக்கும் தலையை வெட்டி குளத்துல வீசிடுவோம். மக்கள் அதை எடுத்து தலையை மாத்தி வச்சு வணங்கின உடனே கொண்டாந்து முச்சந்தியில வச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கொண்டு போய் வெளியே போட்டுருது. அதுதான் நீங்க இன்னைக்கும் அதே வழக்கத்துல முச்சந்தியில வச்சு அதுக்கு டெக்கரேஷன்லாம் பண்ணி கொண்டு போய் ஆத்துல கொண்டு யாராவது சாமியை கொண்டு போய் அந்த மாதிரி ஆத்துல கொண்டு வீசுவோம். இது நம்மளை எதிர்க்கிறதுக்கு சொன்னதுக்கு நம்ம வந்து கண்மூடித்தனமா செஞ்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் சொன்னா உடனே பெண்களுக்கு கோவம் வந்துருது. நிறைய பெண்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த டைம்ல அப்படியே ஹாலை விட்டு எஸ்கேப் ஆயிடும். நீங்க எடுத்துக்காத உங்க சௌகரியம். நான் சொல்றேன், ஏன்னா இது நான் சொன்னது கிடையாது, டாக்டர் அம்பேத்கர் சொன்னது. அவரும் சும்மா சொல்லல, அவரு புத்தர் சொன்னது, அவர் வரலாற்று ஆராய்ச்சி சொல்லியிருக்காரு. லாஜிக்கா நமக்கு அறிவுன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, பிறக்கும் போது ஒருத்தருக்கு இயற்கையிலே தான் அறிவு கிடைக்குது, இல்ல அதுவும் சேர் இயற்கையிலேயே பெண்களுக்கு மனம் இருக்கிற மாதிரி இயற்கையிலே நமக்கு அறிவு மூளைங்கிறது இயற்கையில தான் இருக்கு. அது யாரும் செயற்கையா செஞ்சு நம்ம மண்டை ஓட்ட உடச்சு உள்ள சொரிய மாட்டோம். அந்த மூளை இருந்தா பயன்படுத்தி பாருங்க, யோசிச்சு பாருங்க, லாஜிக் யோசிச்சு பாருங்க. அரச மரத்தடி பிள்ளையார் இவங்க தூக்கி என்ன பண்றான், அதனால தான் நம்ம மக்கள் இப்போ ஐயோ சாமி உங்க தலையை மாத்தி வணங்குறேன் அப்படின்னு நம்ம வந்து கண்ணத்துல போட்டுக்கிட்டு தோப்பு கண்ணம் போட்டு அவன் வணங்குறோம். அதனாலதான் அவன் அவமானப்படுத்துறான். ஏங்க பிள்ளையார் சிலை அவன் வணங்குறதா இருந்தா இப்படி அவமானப்படுத்துவானா? இந்த சிலை இருக்கு நிஜமாலுமே. அப்ப இது நம்மளுடைய கடவுள், இது அவமானப்படுத்துற நம்மளுடைய தலைவர், நம்மளுடைய ஆசிரியர் புத்தர். அதை மக்கள் வந்து அவருடைய வழிபடுத்துறதுனால அவர் வழி வணங்கி வராங்க. அதை இவன் அவமானப்படுத்தி தூக்கி போடுறான். பொதுவாக என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்துல எல்லாம் யாராவது தப்பு செஞ்சா அவனை வந்து கழுத்து மேல உட்கார வச்சு கரும்புள்ளி செம்புள்ளி வச்சு ஊர்வலமா தூக்கிட்டு போய் அப்புறம் தலைய வெட்டிடும். கரெக்டா? இப்ப இவர் என்ன பண்றான், அதே மாதிரி கூட்டு போய் முச்சத்தில வச்சு அப்புறம் அப்படியே ஊர்வலமா டெக்கரேஷன்லாம் போட்டு நகர நாடி கொண்டு போய் ஆத்திர குளத்துல இருக்கு. அப்போ இது ஒரு கலாச்சார அழிவு. பௌத்தத்தை நம்ம மனசுல இருந்து அழிக்கிறதுக்காக பண்ணியிருக்கோம். சரி, இப்ப என்ன பண்ணிட்டாங்க நம்ம மக்கள், உடனே அப்படின்னு வைக்கிறான், தலையை மாத்துறான். ஏன் முனி அப்படின்னா சாக்கிய முனி, முனீஸ்வரன் சாக்கிய முனி. ஏன்னா சாக்கிய இனத்தை சேர்ந்த ஒரு முனிவர் அவர் சித்தாந்தம். அதனால முனின்னு வச்சு முனியை இப்ப தலையா வச்சு வணங்குறான். நீங்க நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வம் யாருன்னு பார்த்தா முனீஸ்வரன் தான் போய் நிற்கும். ஏன் முனிங்கிறது வந்து புத்தர், சரிங்களா? அப்ப இந்த புத்தருடைய அடையாளம். இது வந்து சேலத்துல தலைவெட்டி முனியப்பன் ஒரு கோயில் இருக்கு. தலைவெட்டி முனியப்பன் இந்துக்கள் அதை வழிபட்டு இருக்காங்க. அப்புறமா ஒருத்தர் பார்த்து கேஸ் போட்டிருக்காரு, இது முனியப்பன்லாம் கிடையாது, இது புத்தர் தான் அப்படின்னு. அப்புறம் தொல்பொருள் ஆராய்ச்சியில இருந்து வந்து பார்த்து அது புத்தர் சிலைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. தலையை மட்டும் அப்படி மாத்தி வச்சிருக்காங்க. அப்ப கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துச்சு, இது வந்து புத்தர் சிலை அப்படின்னு சொல்லிட்டு சேலத்துல. அதே மாதிரி மதுரையில மேலமடை, மதுரைக்கு போயிருக்கீங்களா? பாண்டிமுனி, பாண்டிமுனி கோயில் நான் அந்த பக்கம் காமிச்சிருக்கேன். பாண்டிமுனிங்கிறது புத்தருடைய சிலை. நீங்க அந்த பாண்டிமுனியில ரெண்டு இருக்கும், ஒண்ணு உள்ள இருப்பாங்க, அதை நீங்க கிட்ட கூட போக முடியாது, வெளியே ஒரு சிலை வச்சிருப்பாங்க. நாங்க போனோம், போய் அந்த அம்மா ஒன்று இருந்துச்சு, 100 ரூபாய் கையில காசை கொடுத்துட்டு முண்டாசு கட்டியிருந்தான். கழட்டி பார்த்தா புத்தருடைய சிலைங்க, அந்த தலை அப்படியே தெரியுது. நீங்க வேணா போய் பாத்துங்க. அப்ப நம்ம கண்ணெதிரில் அப்படி மறைச்சு வைக்கிறோம். அப்ப முனின்னு நம்ம ஆளுங்க அதை வணங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனாலதான் நம்ம முனீஸ்வரன். ஏன்னா இவன் புத்தரை வணங்குறேன்னு தெரிஞ்சு அதை கொண்டுடுவான். அதனால வேற வழி இல்லாம பயந்து பயந்து இப்படி காமிக்கிறான். அம்மன் அம்மன் எல்லாம் சொல்றமே, இதெல்லாம் வந்து பௌத்த பிக்குணிகள். அம்மை வியாதி வந்தது இல்லையா, இந்த பெரிய அம்மை ஸ்மால் பாக்ஸ், இப்ப அது கிடையாது, தடுப்பூசி போட்டதுனால போயிடுச்சு. அப்ப அந்த காலத்துல அது வந்து பல்லாயிரக்கணக்கில், இப்ப கோவிட்ல எத்தனை பேர் லட்சக்கணக்கில் செத்து போயிட்டாங்க, அந்த மாதிரி லட்சக்கணக்கில் சாகடிச்சிடும். பெரிய அம்மை நோய் வந்துச்சுன்னா முகத்துல எல்லாம் புள்ளி புள்ளியா வந்துடும். அதான் முத்து முத்தா வரும், முத்தால் அம்மன் சொல்றீங்க. அதெல்லாம் வந்து யாருன்னா பௌத்த பிக்குணிகள். அந்த முத்து முத்தா வரக்கூடிய அந்த அம்மை வியாதிக்கு இவங்க அந்த காலத்துல மருத்துவம் செஞ்சிருக்காங்க. அந்த காலத்துல புத்தர் காலத்துல மெயின் வேலையே புத்தருடைய துறவிகள்லாம் பிக்குணிகள் பிக்குகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மருத்துவ சேவை செய்வாங்க, கல்வி போதிப்பாங்க மக்களுக்கு. அதுல தான் உங்களுக்கு நாலந்தா பல்கலைக்கழகம் எல்லாம் இருந்தது. அந்த காலத்துல மருத்துவர்கள் இருந்தாங்க, மூலிகை வைத்தியம் பார்ப்பாங்க. சாரகர்னு ஒருத்தர் இருந்தார், சாரகா, ஜீவகான்னு ஒருத்தர் இருந்தார். இவங்கெல்லாம் புத்தர் காலத்து மருத்துவர். அப்ப அந்த மாதிரி இந்த பிக்குணிகளும் வந்து மருத்துவம் செய்வாங்க. அவங்க ஒவ்வொரு ஊரா கிராமமா வந்து தங்கி இந்த அம்மையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்க வந்து வேப்பிலையும் மஞ்சளும் வச்சு வைத்தியம் பார்ப்பாங்க. அந்த பௌத்த வழி பெண்களை தான் அதுக்கப்புறம் அந்த அம்மா இறந்து போச்சுன்னா உடனே அங்க போய் மக்கள்லாம், இது ஆக்சுவலா பிராமணிய வணக்கமே கிடையாது, இது இந்து கடவுளே கிடையாது, இந்த பௌத்த வழி. அப்ப பௌத்த தொடர்புடைய எல்லாத்தையும் அழிக்க ஆரம்பிக்கிறான்.
இந்த காலகட்டத்தில். யாரு? குப்தர்கள் காலத்தில். அப்ப குப்தர்கள் காலம் யாருக்கு நல்லது? யாருக்கு நல்லது? பிராமணர்களுக்கு, பௌத்தர்களுக்கா? அதனாலதான் அவன் வரலாறு எழுதும் போது குப்தர்கள் காலம் பொற்காலம் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். இப்ப தெரியுதா நமக்கெல்லாம் எது பொற்காலம்? மௌரியர்கள் காலம் தான். அதனாலதான் டாக்டர் அம்பேத்கர் யார பொற்காலம் மௌரியர்கள் காலத்தை தான் சொல்றாரு. குப்தர்கள் காலம் பொற்காலம் சொல்றது பிராமணிய வரலாறு. அது நம்ம மேல திணிக்கப்படுது. இப்ப என்ன பண்ணுது? பௌத்தம் தொடர்புடைய எல்லாத்தையுமே வந்து அசிங்கப்படுத்துறோம். விகாரமா இருக்கு அவன் மூஞ்சி. விகாரம்னா பௌத்த இடம். ஈன பிறவி. வெள்ளை ஆடை போடுறது பௌத்தர்களுடைய பழக்கம். இப்ப வெள்ளை ஆடை போட்டா விதவை. மொட்டை அடிக்கிறது பௌத்த பிக்குகள். மொட்டை அடிச்சா ஈம சடங்கு. இதெல்லாம் அதே மாதிரி புத்தம் பூதம் மாதிரி சிரிக்கிறார். நீங்க நிறைய இடத்துல புத்தமேடு, புத்தமங்கலம் அப்படின்லாம் பாப்பீங்க. அதெல்லாம் பௌத்தர்கள் வாழ்ந்த பகுதி. சாத்தான் சொல்றோம் இல்லையா? சாத்தன் சாஸ்தா சீத்தலை சாத்தனார் பௌத்த புலவர். புத்தருடைய பெயர் சாத்தன் பேர். சாஸ்தான் கூட சொல்லுவாங்க. அப்ப எதெல்லாம் இந்த மாதிரி பூதம், சாத்தான் இதெல்லாம் வந்து பௌத்த அடையாளத்தை எல்லாத்தையுமே அசிங்கப்படுத்துறோம். எண் வழி மார்க்கம் அப்படின்னு 8ங்கிறது ரொம்ப புனிதமான நம்பர் பௌத்தத்துல. நான் 8ஆம் நம்பர்ல நிறைய ஹோட்டல்ல ரூமே இருக்காது. கணேசம் அதில் போக மாட்டோம். இந்த காலகட்டத்தில் புராணங்கள், இதிகாசங்கள் இதெல்லாம் வந்து பௌத்தத்தை கம்ப்ளீட்டா மனசுல அழிச்சிடுச்சு. சரியா? இப்ப என்ன ஆயிடுச்சு? 1400 வருஷம் இதே மாதிரி மன்னர்கள் வந்து அழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் முகலாயர்கள் வராங்க. முகலாயர்கள் வந்து இருக்கிற கொஞ்சம் நஞ்ச பௌத்தத்தையும் அழிச்சு முடிச்சிடறாங்க. இப்ப புத்தர் சிலைகள்லாம் என்ன பண்றாங்க தெரியுங்களா? 2. ஒண்ணு அடிச்சு உடைச்சு தூக்கி போடுறது போக நல்ல சிலைகள்லாம் இவன் எடுத்துக்கிறான். எப்படி எடுத்துக்கிறான்னா, பிராமணர்கள் 2 பிரிவா இருக்காங்க. அவங்களுக்கு சைவ பிரிவுகள், வைணவன். இந்த சைவ பிராமணர்கள்லாம் புத்தர் சிலையை எடுத்து பட்டையை போட்டுருவோம், சிவன் ஆக்கிடுவோம். வைணவ பிராமணர்கள் புத்தர் சிலையை எடுத்து நாமத்தை போட்டுருவோம், போட்டு பெருமாள் ஆக்கிடுவோம். அப்ப இவன் பட்டையை போட்டானாலோ அல்லது நாமத்தை போட்டானாலோ ஒரு சிலை நம்ம கிட்ட போச்சுன்னு அர்த்தம். அதனாலதான் இப்பயும் பட்டையை போட்டானா நாமத்தை போட்டானா அப்படின்னா இந்த ஆட்டையை போட்டானான்னு அர்த்தம். நாமத்தை போட்டானா ஒரு புத்தர் சிலை போயிடுச்சா? எல்லாமே இருக்குதுங்க. ஏன்னா குரலற்றவர்களின் குரல் எப்படி இருக்கும் தெரியுமா? நாடோடி பாடல்கள் மூலமாகவும், பழமொழிகள் மூலமாகவும், கிராமப்புற கதைகள் மூலமாகவும், கிராமப்புற பாடல்கள் மூலமாகவும் நமக்கு செய்தி வந்திருக்கும். நம்ம தான் அதை பார்க்கறது. இது அது மாதிரி ஒரு பழமொழி சொல்லுது, நாமத்தை போட்டானா. ஏங்க நாமம் வந்து அவர்களுக்கு புனிதமான விஷயம் தானே, சாமி. அப்ப அதை எப்படி போட்டான்னு திருட்டு சம்பந்தப்படுத்த முடியும்? அதை யோசிச்சு பாருங்க. நாமத்தை போட்டானா, பட்டையை போட்டானா அப்படின்னா ஒரு சிலையை போட்டான், நாமத்தை போட்டாங்க. நாமத்தை போட்டு அவன் கோவிந்தா கோவிந்தா அப்படின்னா அது பெருமாள் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கோவிந்தா கோவிந்தாவா அப்படி சொல்ற பாருங்க. இப்ப கோவிந்தாவா அட போச்சா எடுத்துட்டான். இது சும்மா இல்ல. இந்த 2 சிலை நிஜமாலுமே இருக்கு. எங்கன்னு காமிக்கிறேன். இது வந்து திருவண்ணாமலை போலூர் தாலுகால இருக்கக்கூடிய சிலை, புத்தர் சிலை. நாமத்தை போட்டு பெருமாள் சிலையை மாத்திரம். அங்க அருகன்மேடு பாண்டிச்சேரியில பட்டையை போட்டு அது முருகன் சிலையா மாத்திரம். முருகன்லாம் கூட பௌத்த தலைவர்கள் தான். நீங்க அதுலயுமே நிறைய சொல்ல முடியும். நம்ம நிறைய வரலாறு இருக்கு. நான் நிறைய ஆதாரங்கள் கூட கொடுக்குறேன். நீங்க முருகன் இருக்கிறார். முருகன் யாருன்னாங்க, அவன் வந்து ஒரு பூர்வகுடி. இங்க என்ன ஆகுதுன்னா, இந்த பிராமணர்களுக்கும் பூர்வகுடி இன தலைவர்களுக்கும் சண்டை நடக்குது. ஏன்னா இவன் வந்து பிராமணத்தை உள்ள கொண்டு வர பாக்குறான். அதான் நக்கீரன் உள்ள வந்துட்டானா. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஒரு மன்னன், பூர்வகுடி மன்னன், அவன் வந்து இந்த குறவஞ்சி பெண்ணை வந்து மணந்திருக்கான், வள்ளி. இவன் என்ன பண்றான், இந்த பிராமணத்தை வந்து அந்த நாட்டுக்குள்ள நுழைக்கணும்னு பாக்குறான். நுழைக்கணும்னு பார்த்ததுனாலதான் இந்த தேவயானைங்கிறது ஒரு தேவருடைய பெண் இல்லையா? ஸோ அப்போ வந்து பிராமண பெண்ணை உள்ள நுழைக்கிறான். உள்ள நுழைச்சி அங்க வந்து பிரச்சனையை உருவாக்குறான் அந்த குறுநில மன்னனுக்கு. அப்ப அந்த முருகன்கிற மன்னனுக்கு அந்த பிரச்சனை உருவான உடனே அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அவனை நாட்டை கடத்துறாங்க. ஞாபகம் வச்சு, எப்படி புத்தரை நாட்டை கடத்தினாங்களோ அந்த மாதிரி முருகனை விரட்டி விடுறாங்க. அதுக்கு நீங்க சொல்ற கதை தான் அது. வந்து மாம்பழத்தை வந்து இவர் அப்படியே சுத்தி வந்துட்டாரு, உடனே இவர் மயில் மேல போனாரு, அப்புறம் வீட்டை விட்டு போயிட்டாரு, கோச்சிக்கிட்டு போயிட்டாரு. இவரை விரட்டிட்டாங்க. ஏன்னா இவர் வந்து பௌத்த தத்துவத்தை சொன்ன மன்னன். அப்ப இங்க பிராமணர்கள் அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துறதுக்கு என்ன பண்றாங்க, அவரை வந்து விரட்டி விடுறாங்க. அவர் மேல அவாண்டமாக பழியை சுமத்தி அவரை வந்து நாட்டை விட்டு தப்புறாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாரு, போய் மலைகள்ல உட்கார்ந்து, அப்பதான் அந்த பௌத்த துறவிகள்லாம் இருப்பாங்க. பௌத்த துறவிகள்லாம் தற்காப்பு கலைகள் இருப்பாங்க. அப்ப அந்த படை அமைக்கிறார். படையை அமைச்சு இவர் வந்து திருப்பி அவர்களை அடிக்கிறார். அப்பதான் அதனாலதான் வந்து
சூர சம்ஹாரம்னு நீங்க சொல்றீங்க. ஆக்சுவலா அசுரன் தானே நம்ம, அசுரன் தானே நம்ம. இது சூரன் அப்ப யாரு? அவனை தான் இவர் அடிக்கிறாரு, நம்மள ஒன்றும் அடிக்கல. நம்ம எப்படி நினைக்கிறோம், இவரெல்லாம் வந்து ஒரு தேவர்களை எதிர்த்த அசுரர்களை அழித்த இடமா, அசுரர்கள் வென்ற இடம், தேவரை காத்த இடம். அது அவன் பண்றது சூர சம்ஹாரம் தானே, அப்படிதானே சார் படிக்கிறோம். அப்ப சூரன்னா யாரு? சூரர்கள் தமிழர்கள், அசுரர்கள் தான் பூர்வகுடி மக்கள், அசுரர்கள். ஏன் அது கூட ஏன் வருதுன்னா, சுறாங்கிறது சுறாபானம். இவங்க அசுரா. பௌத்தத்துல இந்த போதையெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. இப்ப இப்படிதான் வருது. சரி, அது போயிட்டு போகுது. அதுல நீங்க உங்க பஞ்சாபர் தான் சொல்றீங்களே, பஞ்சமர். சரி, ரைட், ஓகே. இன்னொரு ஆதாரம் கொடுக்குறேன். நாகர்கள் தான், அதான் சிசு நாகரினம் தான் பௌத்தத்துக்கு ஆதரவாக பிராமணர்களை எதிர்த்து போராடிய இனம். ஞாபகம் இருக்கா? நான் சொன்னது நாகர்களுடைய சிம்பல் என்ன? நாகபாம்பு. பஞ்சசீலம்ங்கிறது பௌத்தருடைய 5 நல்லொழுக்க பாதை. அப்போ பஞ்சசீல 5 தலை நாகம் அப்படிங்கிறது பௌத்த பண்பாட்டை பின்பற்றிய நாகர்களுடைய சின்னம். அவங்க புத்தரை வந்து பின்பற்றுறதுனால புத்தருக்கு வந்து இப்படி பரிநிபானம் அடைந்த நிலை, தாய்லாந்துல எல்லாம் இப்படி படுத்த நிலையத்துல இருக்கும். பார்த்துருக்கீங்களா? புத்தருக்கு பார்த்துருக்கீங்களா? இது சயன நிலை புத்தர்னு யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? புத்தர் இப்படி நின்றுட்டு தான் நம்ம பார்த்துருப்போம், இல்லை உட்காந்து பார்த்துருப்போம். படுத்து பார்த்துருக்கோமா? பார்த்துருக்கோம். என்னம்மா யாரும் பார்த்துருக்கோம்? சிங்கம் நின்று பார்த்துருக்கியா, படுத்து பார்த்துருக்கிறவர்? புத்தர் படுத்து பார்த்துருக்கீங்களா இல்லையா? இது வந்து சயன நிலை புத்தர்னு பேர், பரிநிபான். அவர் இறக்கும் போது அந்த இதையும் அந்த 5 தலை நாகமும் மிக்ஸ் பண்ணி தான் இது. புரியுதா? நிறைய இருக்குங்க, இதெல்லாம் நிஜம். நீ ஸ்ரீரங்கத்துல இருக்கிற அந்த சிலை இப்படி தலையை வந்து கவர் பண்ணி தான் வச்சிருப்பான். இலங்கை போயிருக்கீங்களா? இலங்கைக்கு போயிருந்தீங்கன்னா இதே மாதிரி அப்படியே படுத்த நிலையில புத்தர் சிலை இருக்கும். அதுதான் எங்க ஸ்ரீரங்கத்துல இருக்கிறது. அதனாலதான் நீங்க உள்ள வந்த உடனே பட்டர்னு இருப்பார். பட்டர் தான் ஒரு பேரு, பூஜாரி. உள்ள வந்த உடனே ஸ்ரீரங்கம் யாரெல்லாம் போயிருக்கீங்க? அப்ப நான் சொன்னது புரியும். யாரெல்லாம் ஸ்ரீரங்கம் போயிருக்கீங்க? பெருமாளை சேவிச்சுக்கலையா இன்னும்? நீங்க உள்ள நுழைஞ்ச உடனே பட்டர் என்ன சொல்லுவார் தெரியுங்களா? பாதத்தை சேவிச்சுக்கோங்க, பாதத்தை சேவிச்சுக்கோங்க. அதாவது தலைப்பக்கம் பார்க்காத, ஏன்னா தலையை பார்த்தீங்கன்னா நீ வந்து புத்தர் தலைன்னு கண்டுபிடிச்சிருவேன். அதனாலதான் நம்மளெல்லாம் கருவறைக்குள்ள கூட விடுறது கிடையாது. ஏன்னா உள்ள வந்து நீ அந்த சிலையை கண்டுபிடிச்சிருவேன். இது நான் சும்மா போற போக்கில் சொல்றேன், அடிச்சு விட்டு போறேன்னு நினைக்காதீங்க. திருப்பதியில இருக்கிறதும் அதுதான். இதெல்லாம் வந்து ப்ரொஃபசர் ஜமனதாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். எதெல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பௌத்த விகார்கள் இந்து கோயில்களாக மாற்றப்பட்டிருக்குன்னு ஒரு பெரிய லிஸ்டே போட்டு ஒரு புக்கே எழுதியிருக்கிறார். இவர் ஒரு டாக்டர் தான், அறுவை சிகிச்சை பேராசிரியர் ஜமனதாஸ். இந்த புக்கை நீங்க நெட்ல பார்க்கலாம், அமேசான்ல கிடைக்கும். திருப்பதி பாலாஜி வாசம் புத்திஸ்ட் ஷ்ரைன் ஒரு புத்தகம். இதுல திருப்பதி, சபரிமலை, காஞ்சிபுரம், வரதராஜ பெருமாள், ஸ்ரீரங்கம், பூரி ஜெகநாத், திருநெல்வேலி மலை, இது எல்லாமே பௌத்த கோயில்கள் தான். அதுக்கு ஒரு சில ஆதாரங்கள் மட்டும் நான் காமிக்கிறேன். சபரிமலை எடுத்துக்கோங்க, பேரு சாஸ்தா. சாஸ்தான்னு சொல்றோமா? இப்பதானே சொன்னேன், சாஸ்தாங்கிறது புத்தருடைய பேர், சாஸ்தல். சரணம்ங்கிற வார்த்தை, சரணம் ஐயப்பா, இங்க மட்டும் தான் நீங்க சொல்றீங்க. புத்தம் பஞ்சசீல விரதம், பொய் பேசக்கூடாது, பெண்கள் கிட்ட தப்பா நடத்தக்கூடாது, போதைப் பொருள் எடுத்துக்க கூடாது, உயிர் படை செய்யக்கூடாது. எல்லாம் எங்க வருது? புத்தருடைய 5 பஞ்சசீலத்துல வருது. அதனாலதான் நீங்க அந்த பஞ்சசீல விரதத்தை எடுத்து நீங்க புத்தருடைய கோயிலுக்கு போறீங்க. ஜாதி மத பேதம் இல்லாம போக முடியும், ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம போக முடியும். அதனாலதான் கேரளா ஹைகோர்ட் அதுக்கு ஆர்டர் போடுது. சரி, என்ன ஒண்ணு இடிக்குதுன்னா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். நம்ம புத்தர் சிலை இப்படி உட்காந்துருக்கு, சபரிமலை இப்படி உட்காந்துருக்கு, எப்படி இதை போய் புத்தர் சிலைன்னு சொல்றான்னு எனக்குமே ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுது. மும்பைக்கு போயிருந்தேன். அங்க போய் அந்த கண்ணேரி புகையில பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, இது புத்தர் சிலைகள் இப்படிதான் இருக்கு. இப்ப தெரியுதா எங்க இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு? தஞ்சை பெரிய கோயில், இதுக்கும் ஆதாரம் இருக்கு. இவங்க பொதுவா என்ன பண்ண சொல்லப்படுதான், இவங்க எப்படி நடந்தது இந்த கோயில் அப்படின்னு. தஞ்சை பெரிய கோயில் ஆக்சுவலாவே அது வந்து ஒரு பௌத்த கோயிலா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த பௌத்தரை தூக்கிட்டு அங்க வந்து சிவலிங்கத்தை கொண்டாந்து வச்சிருக்காங்க. இதை வந்து அங்க அந்த கோயில் மதில் சுவரில் ஸ்தல புராணமா வந்து சிலை இருக்கு. நமக்கு பார்த்த உடனே தெரியாத, நான் சொன்ன உடனே புரியும் பாருங்க. இங்கே புத்தர் உட்கார்ந்து இருக்கிறார், இப்படி ஒரு சிலை இருக்கு, சரிங்களா? அரச மரம் புத்தர். புத்தர் எந்திரிச்சு நின்றுட்டார், அவர் எழுப்பிட்டாங்க அங்க இருந்து. அடுத்தது
தூக்கிட்டு வர. இது அங்க இருக்கு. அதாவது அங்க இருந்த புத்தரை தூக்கி அனுப்பிச்சிட்டு சிவலிங்கத்தை கொண்டாந்து வச்சிருக்கிறது தான் அங்க ஸ்தல புராணம் அப்படின்னு சொல்லுது. சரி, ஓகே. காஞ்சிபுரம் குமரகோட்டத்தில் இருக்கிற முருகன் சிலை நீங்க வணங்கிட்டு இருக்கீங்களே, நல்லா ஜூம் பண்ணி உள்ள போய் பார்த்தீங்கன்னா அது வந்து புத்தர் சிலை. தியாகனூர் சேலத்துல இந்த மாதிரி பொட்டு வச்சு அது ஒரு இந்து கடவுளா வச்சுன்னா அது புத்தர் சிலை. அப்படியே ஆப்வியஸாவே தெரியும். வட இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்பட்டமா புத்தர் சிலைன்னு தெரியும். ஆனா அவன் வந்து பார்வதி தேவின்னு எழுதி வச்சிருக்கான். ஆண் பெண் கூட வித்தியாசம் கண்டுக்க மாட்டாங்க. இதெல்லாம் புத்தரோட சிலைகள். எப்படி இருக்கு பாருங்க. ரொம்ப ஈஸி. 2 நிமிஷத்தில் இந்து கடவுளை செய்வது எப்படி? இந்த டூ இட் யுவர் செல்ஃப் இருக்கும். டிஓஆர். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்படிதாங்க நம்ம எல்லாம் ஏமாற்றப்பட்டிருக்கோம். நம்ம வட இந்தியாவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய சிலைகள் இப்படி தான் இருக்கும். சிவன் கோயிலில் புத்தர் சிற்பம் எப்படி வந்திருக்கும்? நியூஸ் வருது இல்ல? பெருஞ்சேரி மயிலாடுதுறையில ஒரு புத்தர் சிலை இருக்கு. இது எப்படின்னா முனி விரட்டுன்னு மாசி மகம் அப்போ ஒரு நிகழ்ச்சி நடக்கும். முனி விரட்டு. அங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சிவன் கோயில்ல இருந்து ஒரு பூஜாரி வருவார். வந்துட்டு அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க, நீங்க நான் போய் பார்த்துருக்கேன். அந்த சிலையை பார்த்தா இங்க இருந்தது இப்படி பழடிச்ச இடத்துல இங்க கொஞ்சம் வீடுகள்லாம் இருந்தது. அந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்டோம், என்னம்மா இந்த சிலை பூட்டி இருக்கு, எப்போ யாராவது வந்து அதை வணங்குவாங்களான்னா, ஆமாங்க மாசி மகத்தப்போ முனி விரட்டுன்னு ஒன்று நடக்கும். அப்போ வந்து சிவன் கோயில்ல இருந்து பூஜாரி வருவாரு, அவர் கூடவே எல்லாரும் வருவாங்க. வந்து மாவு கல் இருக்கும், சுண்ணாம்பு கல், அதை எடுத்து இந்த புத்தர் சிலை மேல அடிப்பாங்க. அது என்ன அப்படின்னா முனி விரட்டு. அங்க இருக்கக்கூடிய முனியை அடிச்சு விரட்டியிருக்காங்க ஒரு காலத்துல. அது அப்படியே வழக்கத்துல முனி விரட்டு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியாக வருது. அப்ப எதுக்கு அதை வழி வழியா வைக்கிறான்னா, திரும்பி அவன் வந்து உட்காந்துடக்கூடாதுன்றது. அதை டெய்லி அடிச்சிருக்கானுங்க போல. அது ஓஹோ இப்படி அடிச்சாதான் அது ஊருக்கு நல்லதுன்னு இப்ப அந்த மக்கள் என்ன சொல்றாங்க, மாசி மகத்தை அன்னைக்கு வந்து இந்த தலை மேல இதை தூக்கி அடிச்சாதான் ஊர்ல மழை பெய்யும் அப்படின்னு அவன் நம்பிக்கை இருக்கு. அடிச்சு அந்த சிலையை பாருங்க எப்படி. இன்னும் இது வந்து பூனேல கார்லா குகைன்னு ஒண்ணு இருக்குங்க, பௌத்த குகை. அந்த குகையில் வாசல்ல பாருங்க எவ்வளவு பெரிய அந்த அசோக ஸ்தூபி. மனுஷன் நிக்கிறது இங்க எவ்வளவு உயரம் பார்த்துக்கலாம். இந்த வாசல்ல இப்போ இந்து கோயில வச்சிருக்காங்க. இப்போ போன வருஷம் நான் போயிருந்தேன். அங்க போனா அங்க அப்பனா எப்படி மாத்துறாங்க பாருங்க. இப்படிதான் இருக்கும் பௌத்த ஸ்தூபிகள், இப்படி இருக்கும். இதுதான் அவன் பின்னால் லிங்கம்னு மாத்தணும். அது வந்து பௌத்த ஸ்தூபி. அது அதாவது என்னன்னா புத்தருடைய அஸ்தியை வச்சு அது மேல அப்படி கட்டியிருப்பாங்க. அந்த காலத்துல முன்னோர்கள் இறந்தாங்கன்னா அப்படி சமாதி மாதிரி கட்டுவாங்களே, அதுதான். இது வந்து இந்த குகைகள் துறவிகள் வாழ்ந்த இடம். அங்க என்ன பண்றாங்க, வரவங்களுக்கெல்லாம் இப்படி ஒருத்தம் பட்டையை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம கண் எதிரிலே ஒரு கலாச்சார சின்னம் அழிக்கப்படுகிறது. அப்படின்னா அந்த காலத்துல எவ்வளவு மாறி இருக்கும்னு பாருங்க. இதுதான் அது அந்த ஸ்தூபி, தெரியுதா? சிலைகள் நான் காமிச்ச பாருங்க. அந்த சிலைகள் தான் இப்ப இந்து கோயில்கள் இருக்கிறது. இது வந்து அந்த கார்லா இதுல கண்ணகிரி குகையில பௌத்த சிற்பங்கள், அதே தான் இப்ப நம்ம பயன்படுத்துறோம். இன்னும் ரொம்ப அதிர்ச்சியா ஒண்ணு காமிக்கிறாங்க. இந்த சிலை இது பௌத்த சிலை. யானை வந்து பௌத்தருடைய அடையாளம். இது மகமாயா. மாயாங்கிறது புத்தருடைய அம்மா, அதான் மகமாயின்றோம். அதுதான் இங்க நீங்க வந்து இப்படி வச்சிருக்க. இந்த சிலைக்கு நீங்க நான் ஒரு ஆதாரம் கொடுக்குறேன். இலங்கையில புலனருவான்னு ஒண்ணு இருக்கு. புலனருவா இதான். இந்த புலனருவால ஒரு கல்வெட்டு இருக்கு. இது புத்தர் பௌத்த ஸ்தலம். இது இங்க இருக்கு பாருங்க. யானை என்ன சாமி இது? லட்சுமியா பாருங்க. லட்சுமி இல்ல, அது வந்து நம்மளுடைய புத்தருடைய அம்மாவை பௌத்த வழிமுறைப்படி வச்சிருந்ததை இப்ப மாத்திட்டாங்க. எல்லாம் நம்ம கண்ணை மூடி நம்ம வேற ஏதோ ஒரு பாதையில கொண்டு போறோம். ஆக்சுவலா இப்ப நம்ம பாக்குறது நம்ம பார்வையே இல்லை. நம்ம கண்ணுக்கு முன்னாடி அவன் கண்ணை ஒண்ணாந்து வச்சுட்டு அவன் கண் மூலமா நம்ம பார்க்கறோம் எல்லாத்தையுமே. அறிவு கண்ணை திறந்தாதான் நமக்கு உண்மையே என்னன்னு புரியும். சரி, அதுக்கப்புறம் நீங்க பாத்துங்க. சரி, காஞ்சிபுரம் ஏகாம்பரர் கோயில். ஏகாம்பரர் கோயில் மதில் சுவர்கள்ல இன்னமும் புத்தர் சிலைகள் இருக்கு. நியூஸ்ல வருது. எப்படிங்க வரும்? காஞ்சிபுரம் ஏகாம்பரர் கோயில்ல நைட்டோட நைட்டா போய் அவனா புத்தர் சிலை செதுக்கிட்டு வருவானா? ஏற்கனவே புத்தர் தலமா இருந்ததை இப்ப காஞ்சிபுரம் ஏகாம்பரர்னு வச்சிருக்கான்.
இது பாருங்க, ஏகாம்பரநாதர் கோயில் சுற்றுச்சுவரில் புத்தர் சிற்பங்கள் தினத்தந்தியில 5/2/2024 நியூஸ் வருது. கச்சபகேஸ்வரர் கோயில் ஒண்ணு இருக்கு காஞ்சிபுரத்துல, அந்த தூண்ல இங்க புத்தர் சிலை இருக்கு. எப்படி இருக்கும்? கச்சபகேஸ்வரர் யாருன்னா காசியப்பர், மகா காசியப்பர்னு ஒரு பௌத்த துறவி. பௌத்த கோயில் குறித்த கல்வெட்டு கண்டுபிடிப்பு இந்த மாதிரி நிறைய ஆதாரங்கள் கிடைக்குது. இப்ப என்ன பண்ணிட்டான், இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பௌத்த சிலைகள் எல்லாத்தையும் காலி பண்ணி மறுபடியும் பிராமணிய, சத்திரிய, வைசிய, சூத்திரிய அந்த 4 வர்ணத்தை மறுபடியும் கொண்டு வர. ஆனா இப்ப கொண்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா, இப்பதான் ஒரு ட்விஸ்ட். என்ன ட்விஸ்ட்? இங்கதான் நம்மளுடைய வரலாறு பதிஞ்சிருக்கு. நல்லா பாத்துங்க. அடுத்து கொஞ்ச நேரத்தில் முடிச்சிருவேன். இவ்வளவு நேரம் நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம் உண்மையை. யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க எல்லாம் உங்களெல்லாம் ஒருத்தன் வந்து அடிக்கிறான், நீ எல்லாம் கீழே, நான் தான் மேலன்னு சொல்றான். அப்புறம் உங்களுக்குள்ள ஒரு புத்தர் உருவாகிறாரு, எல்லாரையும் சொல்றாரு, ஏய் அவன் சொல்றதெல்லாம் நம்பாத, நம்ம எல்லாம் ஈக்குவல்னு சொல்றாரு. நீங்க எல்லாம் உடனே ஈக்குவல் இருக்கீங்க. உடனே உங்க ராஜாவும் அசோகர் எல்லாரும் சமமா நடத்துறாரு. உங்க ராஜாவை ஒருத்தன் கொண்டுறான், மறுபடியும் உங்களை எல்லாரையும் அடிக்கிறான். நீ கீழே தான், நீ சூத்திரன், ஒத்துக்கோ அப்படிங்கிறான். சரிங்களா? முதல்ல அவன் வந்து சொன்ன போது நம்ம எல்லாம் தெரியல, ஓ சாமி சொல்லியிருப்பார் போல இருக்குன்னு இங்க இருக்கிறவன் 4 வருடமா. ஆனா இப்போ இவன் மறுபடியும் சொல்லும் போது ஒரு சிலர் அதை நம்பாம இருப்பான் இல்லையா? ஏன்னா புத்தர் கொஞ்சம் அறிவு கொடுத்துட்டாருல. அப்ப இப்ப என்ன ஆயிடுச்சு, அவன் சொல்ற 4 வருடம் இல்ல, இப்போ ஒரு புதுசா ஒரு வருடமும் உருவாகுது. என்ன அப்படின்னா, இப்ப புத்த மக்கள் என்ன பண்றாங்க, ஒண்ணு அவன் சொல்ற மாதிரி, ஐயா சாமி நீ சொல்ற மாதிரி நான் சூத்திரம் தான், என்னை விட்டுரு, என்ன அடிக்காத, என் பிள்ளைங்களை அடிக்காத, நான் நீ சொல்றபடியே கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஒரு சிலர் அவனை இப்படியே போய்க்கிறான், வேற வழி இல்லாம. அப்படி போனவன் தான் யாரு? அவன் கூட போய் இந்து மதத்துல இன்னைக்கு ஐக்கியமாகி இருக்கக்கூடிய சூத்திரர்கள், அவர்கள் தான் பிசி எம்பிசிகள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவங்களாம் இந்து மதத்தோட தான் கீழே தான் அப்படின்னு அந்த அடிமை நிலையை ஏத்துக்கிறான். ஆனா ஒரு சிலர் என்ன பண்றாங்க, அதெல்லாம் கிடையாது, நான் புத்தர் சொன்னபடி எல்லாரும் சமம் தான், நீ என்னை அடிச்சாலும் வச்சாலும், என்னை நீ கழுவுல ஏற்றினாலும் தலையை வெட்டினாலும் என் தத்துவப்படி நான் ஸ்ட்ராங்கா தாண்டா நிப்பேன்னு நிக்கிறான் பாருங்க. அவனை என்ன பண்ணிட்டான், அவனை ஊரை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டான். சேரியில போயிருந்தான். அந்த ஊருக்கு வெளியில இருக்கிறவங்க தான் நம்ம. இப்ப புரியுதா? நம்ம முன்னோர்கள் பாட்டர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஏய் நீ சொல்றதெல்லாம் நம்ப முடியாது, எல்லாரும் சமம் தான், பிறப்பினாலாம் ஒருத்தனை வந்து மேல கீழன்னு சொல்ல முடியாது, அவன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் நீ நிர்ணயம் பண்ணணும், இதுக்காக நீ என்ன அடிச்சாலும் பரவாயில்லடா, நான் ஊரை விட்டு வெளியே போனாலும் பரவாயில்லடான்னு போய் ஊருக்கு வெளியில பெருமையோட வாழ்ந்த இனத்தை சார்ந்தவர்கள் நம்ம அனுபவிக்கணும். ஓகேவா? ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, சரி ஊருக்குள்ள வந்து உன் கூட என் மல்லு கட்டிக்கிட்டு நான் பழையபடியே காட்டுக்கே போயிடுறேன்டான்னு போயிட்டான். அவங்க தான் பழங்குடியினர், அவங்களுக்கும் இந்த மதம் கிடையாது. புரியுதுங்களா? அப்ப இங்க இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்கள் என்ன பண்ணாங்க, 3ஆ பிரிச்சுட்டாங்க. யாரெல்லாம் இவன் சொல்றதை ஏத்துக்கிட்டு அவனுடைய பிராமணிய தத்துவத்தை ஏத்துக்கிறானோ அவனெல்லாம் ஊருக்குள்ள விடுறோம். ஊர் இப்ப 4ஆ பிரியுது. அரசர்கள் இருக்கக்கூடிய பகுதி, அப்புறம் பகுதி அக்ரஹாரம், அப்புறம் சூத்திரர்கள் இருக்கக்கூடிய பகுதி, வணிகர்கள் இருக்கக்கூடிய பகுதின்னு பிரியுது. இது ஊர். அந்த ஊருக்குள்ள போறவங்க எல்லாம் பிசி எம்பிசி. ஓகேவா? இவர்களும் நம்மளோட எல்லாமே ஒரே இதுதான். அதனாலதான் இப்ப இருக்கக்கூடிய ஜாதி இந்துக்கள், தலித்துக்கள் வெவ்வேறு எல்லாம் கிடையாது, எல்லாம் ஒரே மாதிரி இருந்தவர்கள் தான். பௌத்த தத்துவத்தை பின்பற்றவங்க எல்லாருமே சூத்திரர்களா இருந்தவங்க தான். அவங்க என்ன பண்ணாங்க, மறுபடியும் சூத்திரர்களாவே போயிட்டாங்க. ஏன்னா அடக்குமுறைக்கு அடிபணிந்து போயிட்டாங்க. ஆனா அடக்குமுறைக்கு பயப்படாம துணிந்து தனித்து வெளியே வாழ்ந்தவன் தான் இந்த பஞ்சமன். அவன் ஊருக்கு வெளியில வாழ்றான். ஊருக்குள்ள இவனும் போக மாட்டான், அவன் வந்தாலும் இவன் அடிச்சு வரட்டிடும். இதுக்கு ஆதாரம் இருக்கு. பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய புத்தகம் இருக்கு, பண்டிதர் எழுதிய புத்தகத்திலையும் ஆதாரம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் கிட்ட போய் ஒரு பிராமின் வந்து முறையிடுறான், மை லார்ட், பிராமின்ஸ் வந்து உள்ள போனா இந்த சேரியில் இருக்கிறவங்க எங்களை அடிச்சு விரட்டிடுவாங்க, மை லார்ட் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்கிறான் பிராமின். அப்படி ஒரு காலம் இருந்திருக்கு. நம்ம மக்கள் வந்து அங்க பெருமையோட வாழ்ந்திருக்காங்க. சரிங்களா? நீங்க பாட்டியெல்லாம் கேட்டு பாருங்க, பிராமின் வந்து உட்காந்து போனா அங்க சாணி கரைச்சி ஊத்துவாங்க. அந்த மாதிரி இவர்கள் வந்து அவங்களுடைய சாவகாசமே வேணான்னு வெளியே இருக்கிறான். சரி, சரின்னா பாலியல் என்ன தெரியுங்களா அர்த்தம்? லிபரேட்டட், அதாவது தனித்து போனவங்க, சுதந்திரமா போனவங்க, இந்த கட்டுப்பாட்டை, ஊர் கட்டுப்பாட்டை மீறி சென்றவர்கள் தான் சேரி. அந்த சேரி பகுதியில் வாழ்ந்தவர்கள் தான் பௌத்தர்கள். அந்த வழி வந்தவர்கள் தான் நம்ம.
நம்ம என்ன சொன்னோம்? எல்லாரும் சமண்டான்னு சொன்னோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லைங்க. வேற ஒண்ணும் தப்பு பண்ணல. நம்ம எல்லாரும் சமம்னு சொன்னது ஒரு தப்பா? அவன் ஆனா எல்லாரும் சமம் கிடையாது, ஒருத்தன் மேல ஒருத்தன் கீழங்கிறான். அதை எதிர்த்து பேசுனதுனால நம்ம ஊரை விட்டு வெளியில வந்துட்டோம். நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னா, அப்புறம் ஒரு சிலர் வந்து தப்பிச்சு ஓடினவங்க காட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க இன்னைக்கும் பழங்குடியினராக வாழ்றாங்க. அதனாலதான் அவனுக்கு வந்து தீராத வன்மம். அவனுக்கு வந்து இந்த பிராமணிய தத்துவத்தை கடைபிடிக்கிறவங்களுக்கு சூதரர்கள் மேலே பிடிக்காது. ஏன்னா இவனும் ஒரு காலத்துல பௌத்தனா இருந்து வந்தவன் தான், அவனை பிடிக்காது. ஆனா அவனை விட நம்மளை தான் பிடிக்காது ரொம்ப. ஏன்னா நம்ம வந்து அவனை எதிர்த்து பேசுறோம். இவனை எதிர்த்து ஓடி போன அந்த பழங்குடியினரும் பிடிக்காது. அதனாலதான் எஸ்சி எஸ்டி மேல இன்னமும் அந்த வன்கொடுமை தொடர்ந்துகிட்டே வருது. அந்த வரலாறு தான். அதுதான் வந்து அப்படியே அவன் மனசுக்குள்ள வந்துகிட்டே இருக்கிறது. அப்புறம் ஒரு சிலர் வெளிநாடுகளுக்கே தப்பிச்சு ஓட்டான். இவன் கொடுமை தாங்க முடியாம வெளிநாடுகளுக்கு போனவன் அங்கங்க பௌத்தத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கான். இப்ப என்ன ஆயிடுச்சு? இப்ப 4 வருடம் வந்துச்சு இல்லையா? முதல்ல பிராமணன் வந்த உடனே இங்க பிராமணன், சத்திரிய, வைஷ்ணன், சூத்ரன் வச்சான். ஆனா இப்போ ஒரு குரூப் இதெல்லாம் நான் ஏத்துக்க முடியாது, நீ சொல்றதெல்லாம் போய் புத்தர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு எல்லாம் சமம் அப்படின்னு பௌத்த தத்துவத்தை பின்பற்றணும்னு ஒரு 5ஆவதா ஒன்று உருவாயிடும். இந்த 5ஆவதாக இருக்கிறவங்க யாரு? இந்த வர்ணாசிரமத்துக்குள்ள வராத அவர்ணாக்கள். அவர்ணா பஞ்சமர்கள்னு சொல்றது. ஏன்னா பஞ்சசீலத்தை பின்பற்றுவர்கள். பாஞ்சுனா 5வது பிரிவு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 5வது 4 வர்ணத்துக்கு அப்பாற்பட்டது. அதனால தான் நீங்க நெட்ல கூட போட்டு பாருங்க, 4 வர்ணான்னு போட்டீங்கன்னா இந்த 4ம் ஒரு முக்கோணத்துக்குள்ள வரும். ஆனா இது வெளியே தான் வரும். அந்த முக்கோணத்துக்குள்ள 5ஆவதா இருக்காது. நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து வர்ணத்துக்கு அப்பாற்பட்டது. அவர்ணா அதாவது வர்ணாசிரம ஏற்றத்தாழ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அப்ப ஆனா இவங்க எல்லாம் பௌத்தர்கள். சரி, ரைட்டு. அப்படின்னா அப்ப நம்ம எல்லாம் பெருமைப்படக்கூடிய இடத்துல தானே இருந்திருக்கணும். ஏன் இப்படி ஆயிட்டோம்? ஏன் ஆயிட்டோம்னா இங்கதான் மன்னர்கள் இவங்க வந்து கடுமையான சட்டங்களை கொண்டு வராங்க. மேலாடை அணியக்கூடாது, பொது இடங்கள்ல தண்ணி எடுக்கக்கூடாது, இந்த மக்கள் சாப்பாட்டுக்கு தட்டி யூஸ் பண்ணக்கூடாது, மண் சோறு சாப்பிடணும், இல்லை இலையை போட்டு சாப்பிடணும். இழிதொழில் நோக்கி வந்தான்னா அவனுக்கு கேவலமான தொழில் கொடுக்குறது. இந்த செத்தமா போ, இல்லை என் வீட்டில் ஒரு பணம் விழுந்துச்சு, போய் எல்லாருக்கும் தகவல் கொடுத்துட்டு வா, மறைய அடிச்சுட்டு வா, என் வீட்டு சாக்கடை அள்ளு, மலம் அள்ளு, பணத்தை கொண்டு போய் ஏறி, இந்த மாதிரி வேலைகளை கொடுக்குறான். கொடுத்துட்டு அவன்கிட்ட போய் கூலி கேட்டால் அவன் கொடுக்கறது தான். அதுதான் அந்த கோபர்கா. இந்த மாதிரி நம்ம மக்கள் மீது மன்னர்களாலும் இவங்க அந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்களாலும் கடுமையான சட்ட திட்டங்கள். அப்ப தனித்து பெருமையோட இருந்தவனுடைய அடையாளம் மாறிடுச்சு காலங்காலமா. கீழ்த்தரமான வேலைகள் மட்டும்தான் அவனுக்கு கொடுக்கப்படும். செத்த மாடு மட்டும்தான் அவனுக்கு உணவாகும். அப்போ பௌத்தர்கள் எப்படி கேவலமானவர்கள்னு ஒரு அடையாளம் வந்துச்சாங்க. அது வரைக்கும் பௌத்தர்கள்ங்கிற அடையாளம் கேவலமானவர்கள். இந்த மன்னர்கள் நம்ம மேலே கொடுத்த தாக்குதல்னால. அப்ப பௌத்தர்கள் என்ன பண்றாங்க? தங்கள் அடையாளத்தை மறைக்கிறாங்க. இப்போ தான் பௌத்தர்னு சொன்னா அடிச்சிருவோம். அப்ப பிள்ளைகிட்ட சொல்ல மாட்டேங்கிறான், நம்ம எல்லாம் பௌத்தர்னு சொல்ல மாட்டேங்க, மறைக்கிறான். அப்படியே நாளடைவில் மறந்து நம்ம இப்போ வெளியோதம். அப்ப ஊருக்கு ஒதுக்குப்புறமாய் வாழ்றவங்க அப்படின்னு ஒரு அடையாளம் நமக்கு வந்துருச்சு. ஆக்சுவலா யாரு? நம்ம பௌத்தர்கள், பிராமணியத்தை ஏற்காதவர்கள். ஆனா நாளடைவில் ஊருக்கு ஒதுக்குப்புறமா வாழ்றவங்க, மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க, கீழ்த்தரமான வேலை செய்யறவங்க, ஏழைகள் அப்படின்னு ஒரு அடையாளம் வந்துச்சு. நம்மளுடைய உண்மையான அடையாளங்கிறது நம்ம எல்லாம் பௌத்தர்கள். அப்ப இவங்களுக்கு இதான் அந்த நான் சொன்ன பாருங்க கோபர் கார்டு, மாட்டு சாணியில் இருக்கக்கூடிய அந்த இதை எடுத்து சலிச்சு அதுதான் நம்ம மக்கள் சாப்பிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு கொடுமைப்படுத்திருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த நிலைமைக்கு வந்தோம். எப்படி இந்த நிலைமைக்கு வந்தோம் அப்படின்னா, இது வந்து இப்போ இது வரைக்கும் நான் சொன்ன வரலாறு. ஃபர்ஸ்ட் பூர்வகுடி மக்கள் இருக்கிறாங்க. அவங்க பேர் நாகர்கள், இல்லைன்னா திராவிடர்கள். ஆரியர்கள் படையெடுத்து வந்து இவங்களெல்லாம் அடிமைப்படுத்துறான், வர்ணாசிரமன் சொல்லிட்டு நீங்கெல்லாம் சூத்திரர்கள் தாங்கிறான். புத்தர் புரட்சி செய்யறாரு, நாகர்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. பூர்வகுடி மக்கள் எல்லாருமே பௌத்தர்களா வாழ்றாங்க. புஷ்யமுத்திர சுங்கன் வந்து எதிர்த்து புரட்சி செஞ்சு பௌத்தர்களை அழிச்சிடறான். பூர்வகுடி மக்கள் மறுபடியும் ஒடுக்குறாங்க. ஒடுக்கின உடனே மக்கள் என்ன பண்றாங்க? ஒண்ணு சூத்திர நிலையை ஏத்துக்கிறாங்க, இல்லைன்னா சூத்திர நிலையை ஏத்துக்காம பௌத்தர்களா வாழ முயற்சி செய்து அவங்க ஊருக்கு வெளியில தள்ளப்படுறாங்க, இல்லைன்னா இவங்களே காட்டுக்கு தப்பிச்சு ஓடி படம். ஓகேவா? சரி, இப்போ என்ன நடக்குதுன்னு 1800 வரைக்கும் போயிடுச்சுங்க. இப்பதான் ஆங்கிலேயர் வரான். இப்ப ஒரு புது அத்தியாயம் யாரும் தெரிஞ்சிச்சா? இப்ப அடுத்து என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க போறோம். 1800 பிரிட்டிஷ்காரன் வந்த உடனே அவன் பார்த்த உடனே ஷாக் ஆயிடும். ஐயோ, விலங்குகளை விட கேவலமா ஒரு சில மனிதர்கள் நடத்துறாங்களே, இவங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கறது போல இப்படி கொடுக்குறானே, சாணியில இருந்து எடுத்து கொடுக்குறானே,
பாவம் இவங்க எல்லாம் எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு அந்த வீட்டு ஆட்களை கூப்பிட்டு அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு வந்து வேலை கொடுக்குறாங்க. என்ன வேலை கொடுக்குறாங்கன்னா ராணுவத்தில் வேலை கொடுக்குறாங்க. அப்பதான் மகர் ரெஜிம்னு உருவாகுது. ராணுவத்தில் நம்ம மக்கள் போய் சேர்றாங்க. வெள்ளக்காரன் வீட்டில் சமையல் வேலைக்கு சேர்றாங்க. அப்பதான் அவனுக்கு முதல்ல சாப்பாடு கிடைக்குது. சாணியிலிருந்து அந்த நெல்லை உதிர்த்து சாப்பிட்டவனுக்கு பிரெட்டு பால் எல்லாம் கிடைக்குது. அப்பதான் மேலாடை அணியக்கூடாது, வெறும் கோவணம் கட்டிட்டு போனோம். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் மேல திறந்த வெளியோட இருக்கணும்னு இருந்த சிஸ்டம் மாறி இவனுக்கு துணி கிடைக்குது. அப்பதான் முதல்ல நம்ம பிள்ளைங்க போய் சாப்பிடுது, துணி போடுது, பள்ளிக்கு ஸ்கூலுக்கு கிடைக்குது, ராணுவ பள்ளிகள்ல சேர்த்துக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு அப்பாடா இப்பதான் இவங்க வாழ்க்கையிலே 1800 வருஷம் இந்த மாதிரி அடிமைத்தனமா வாழ்ந்து யோசிச்சு பாருங்க. எவ்வளோ அடிமைத்தனம். அடங்கி கை மண்ணு கலையத்தை இங்க கட்டிட்டு வாயில எச்சில் வந்து கீழே விழுந்தா தீட்டான். அப்ப நம்மளே அதை துப்பி நம்மளே எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு வரும். நம்ம கால் அடிப்பட்டா அவன் அது மேல மிதிச்சிட்டான், அவனுக்கு தீட்டுன்னு பின்னாடி நான் தொடக்கத்தை கட்டிட்டு நடக்கணுமா. இப்படி எல்லாம் இருந்த இந்த மக்களை இவன் தான் பார்த்து சரிசமமா மனுஷன் மாதிரி நடத்தின உடனே அப்போ நிறைய சட்டங்களை அவன் கொண்டு வரான். இங்க இருக்கக்கூடிய அது வரைக்கும் சட்டங்கள் மனு தர்ம சட்டங்கள். மனு தர்மம் ரொம்ப கேவலம். சூத்திரனுக்கு ஒரு பயங்கரமான சட்டம், அதுல பஞ்சமனுக்கு கேவலமான சட்டம், பழங்குடியினருக்கு பயங்கரமான சட்டம், இப்படி வச்சிருந்தான். இந்த மனு தர்மத்தை வச்சுதான் இங்க மன்னர்கள் ஆட்சி செய்யும். மனு நீதி தவறாத சோழன், மனு நீதி சோழன், அவங்கள மனு தர்மப்படி ஆட்சி செய்யறவங்க. மனு தர்மப்படி பிராமணனுக்கு எந்த குற்றம் செஞ்சாலும் தண்டனையே கிடையாது. அவனுக்கு என்ன தர்மம் பண்ணுவாங்க, அவன் கொலை குற்றமே பண்ணாலும் முடியை மட்டும் வெட்டிடுவான். வெட்டிட்டு ஊரை வேற ஊருக்கு அனுப்பிடுவான். இதே வேற எவனா தப்பு பண்ணா தலையை வெட்டிடுவான். இப்படி ஒரு அநியாயமான சட்டம். அதுதாங்க இன்னைக்கும் நம்ம பார்க்கிறோம். நீங்க பிராமண ஒரு பத்திரிகையாளருக்கு ஒரு மாதிரி சட்டம், இதே ஒரு இஸ்லாமிய பத்திரிகையாளருக்கு வேற மாதிரி சட்டம் நடந்தது. அப்ப அந்த காலத்துல யோசிச்சு பாருங்க, மனு தர்ம சட்டம். அப்ப இந்த சட்டத்துல மனு தர்மத்துல சூத்திர பெண்களும் பஞ்சமர் பெண்களும் மேலாடை செய்யக்கூடாது. அவன் ஜப்தார் வந்தாங்கன்னா இவங்க திறந்த மார்போட போய் நிக்கணும். அப்படி எல்லாம் இருந்தது, படங்கள்லாம் இருக்குண்ணா போடல். அப்ப இந்த பெண்களுக்கு மரியாதை வாங்கி கொடுத்தது யாருன்னா பிரிட்டிஷ்காரன். நம்ம எல்லாம் நினைக்கிறோம் வெள்ளக்காரன் நம்ம சுதந்திரம் வாங்கி, வெள்ளக்காரன் தான் நமக்கு ட்ரெஸ் போடுறதுக்கே சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்கோம். 1865 நாடார் பெண்கள், பள்ளன் பெண்கள், பறையன் பெண்கள், ஈழவர், நாவிதர், சாலியர், மீனவர், இந்த இனத்து பெண்கள் எல்லாருமே மேலாடை அணியறதுக்கு உரிமை கொடுக்கிறான். இந்து மத தர்மப்படி கிடையாது, மேலாடை அணியக்கூடாது பெண்கள். திருவாங்கூர் சமஸ்தானத்துல பெண்கள் மேலாடை அணியணும்னா அதுக்கு தனியா வரி கட்டும். அதுக்கு பேர் முளை வரின்னு போடுங்க. நீங்க வேணா நெட்ல போட்டு பாருங்க, திருவாங்கூர் சமஸ்தானம் பிரஸ்ட் டாக்ஸ் போடுங்க, முளை வரி. ஒரு பெண் கிட்ட வந்து கேட்கறாங்க, நீ வரி கட்டு. அந்த பெண், நான் வரியெல்லாம் கட்ட முடியாது போடாங்க. வரியெல்லாம் கட்டலன்னா நீ மேலாடை அணியக்கூடாது. முளை இருந்தாதான் அவனுக்கு வரி கட்டணும். முளை வரி, முளைய வேணாண்டா எனக்கு சொல்லிட்டு 2 பிரஸ்டையும் கட் பண்ணி வாழை இலையில வச்சு கொடுத்து ரத்த போக்காய் செத்து போச்சுங்க அந்த பொண்ணு. நாஞ்சிலி அது பேர். அந்த நாஞ்சிலியோட கணவர் தன்னுடைய வைஃபை காப்பாற்ற முடியலன்னா அவன் தற்கொலை பண்ணி செத்து போறான். அந்த நாஞ்சிலிக்கு சிலை இருக்கு கேரளா. அந்த நாஞ்சிலியின் கதையை அடிப்படையாக வச்சுதான் ஆடைங்கிற படம் வந்து. ஒரு ஆடைக்காக எவ்வளவு போராட்டத்தை இந்த பெண்கள் சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறத அந்த சினிமா உணர்வு. பார்த்துருக்கீங்களா ஆடை படத்தை? ஆடை படம் வந்து அமலாபால் நடிச்ச படம். அதுல அந்த ஹீரோயினோட பேரு நாஞ்சிலி. அதுதான் சும்மா அவ்வளவு ஈஸி கிடையாது. நம்மலாம் இன்னைக்கு ட்ரெஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா அதன் பின்னாடி அவ்வளவு பெரிய போராட்டம் இருக்கு. 1865 அவன் கொடுத்துருக்கான். இங்கதான் பெரியாரெல்லாம் போராட்டம் பண்ணுது, வைக்கம் போராட்டம், தோல்சீலை போராட்டம் எல்லாம். இப்பதான் ஒடுக்கப்பட்டவர்களின் வாழ்க்கை முன்னேறு. இவங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்கள் இப்ப தெரியுதா, தாழ்த்தப்பட்டவர்கள். ஏன்னா இவன் சமத்துவம் பேசுறான், வியாக்கியானம் பேசுறான்னு அவனுக்கு பிடிக்கல. அப்ப இந்த மக்களுக்கு நிறைய சட்டங்களை வந்து பிரிட்டிஷ்கார கொண்டு வரான். ஒரு 2-3 சட்டம் மட்டும் நான் சொல்றேன். ஒரு சட்டம் என்னன்னா, பிராமணர்கள் குற்றம் புரிந்தால் தண்டனை அப்படின்னு 1817 தாங்க சட்டமே வருது. அப்படின்னா பாருங்க, 1800 வருஷம் பிராமணர்கள் எந்த குற்றம் செஞ்சாலும் தண்டனையே கிடையாது. பாருங்க, அப்ப பிரிட்டிஷ்காரன் தான் இதை வந்து பிராமணர்கள் குற்றம் புரிந்தாலும் தண்டனைன்னு 1817 போடுறான்.
1819 ஒரு சட்டம் வருது. சூத்திர பெண் திருமணம் முடிந்த 7 நாட்கள் பிராமணருக்கு சேவை செய்யும் வழக்கத்திற்கு தடை. இதை பாத்துங்க, என்னதுன்னா இந்த சூத்திரர்கள் போனாங்க இல்லையா, யாரு நம்ம பௌத்தர்கள், அவனுடைய இந்த 4 வர்ண சிஸ்டத்தை ஏத்துக்கிட்டு ஊருக்குள்ள போயிட்டான். அடிதடிக்கு பயந்துக்கிட்டோம், அவன் கொடுக்குற சலுகைகளுக்கு ஆசைப்பட்டும் உள்ள போயிட்டான். நம்ம முன்னோர்கள் ஊருக்கு வெளியில இருக்கான். இந்த சூத்திரர்கள் உள்ள போன உடனே அவன் என்ன பண்றான், அவன் பிராமணத்தை ஏத்துக்கிறானா, பிராமணனுக்கு கீழே அப்படின்னா அவன் வீட்டு சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் பிராமணனை கூப்பிட்டு பண்ணணும். அப்போ பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணா பிராமணனை கூப்பிட்டு தான் அவன் கல்யாணம் பண்ணுவான். அப்போ அப்படி பண்ணும்போது என்ன தெரியுங்களா, ஒரு சட்டம் இருந்தது. அவன் சூத்திர பெண்ணுக்கு கல்யாணம் பண்ண உடனே முதல் 7 நாள் அந்த பிராமணன் கூட தான் குடும்பம் நடத்தும். யாரு, நம்ம பிசி எம்பிசிக்கெல்லாம் அப்படிதான் இருந்திருக்காங்க. அதனாலதான் அவங்க வந்து இன்னைக்கும் பிராமணனை கூப்பிட்டு கல்யாணம் பண்றது. சரிங்களா, அந்த வழி அப்படியே வருது. முன்னாடி எல்லாம் பிராமணன் வந்தான்னா அந்த காலத்துல ஆங்கிலேயர்கள் வர்றதுக்கு முன்னாடி 7 நாள் தங்கிட்டு போவோம். இப்ப வந்துட்டு காசை வாங்கிட்டு போயிடறான். அப்ப அவன் வந்து 7 நாள் தங்கின உடனே இந்த பெண் வந்து அவங்க கூட இருக்கும். இது எவ்வளவு கேவலமா இருக்கு இந்த கலாச்சாரம்னு சொல்லிட்டு சூத்திர பெண் திருமணம் முடிந்து 7 நாட்கள் பிராமணருக்கு சேவை செய்யும் வழக்கத்திற்கு தடை அப்படின்னு 1819 வருது. பாத்துக்கலாம், பிரிட்டிஷ்காரன் கொடுக்குறான். இதையொட்டி இன்னொரு சட்டம் வருது, கேட்டா ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவீங்க. 1835 ஒரு சட்டம் வருதுங்க. சூத்திரருக்கு பிறக்கும் முதல் ஆண் குழந்தையை ஆற்றில் தள்ளிவிடும் கங்காதானத்திற்கு தடை. கங்காதானம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சூத்திர தலைச்ச குழந்தைய வந்து ஆத்துல போட்டுருவாங்க, இல்ல பலி கொடுத்துருவாங்க. அதனால தான் தலைச்ச குழந்தை ஆண் குழந்தை பாதுகாப்பா வச்சிருப்பாங்க, ஏன்னா பலி கொடுத்துருவாங்க. ஏன் அந்த சிஸ்டம் ஏன் வந்துச்சுன்னு சொல்றேன் பாருங்க. அதாவது இதுக்கும் தொடர்பு இருக்கு. பிராமண பெண், அதாவது சூத்திர பெண் பிராமணனோட முதல் 7 நாட்கள் இருக்கணும். அப்படின்னா குழந்தை பிறகு வாய்ப்பு இருக்கா? அப்ப சூத்திர பெண்ணுக்கும் ஒரு பிராமணனுக்கும் கர்ப்பமாய் குழந்தை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தை ஒண்ணு ஆண் குழந்தையா இருக்கணும், இல்ல பெண் குழந்தையா இருக்கணும். பெண் குழந்தையா பிறந்துச்சுன்னா அது சூத்திரன் தான். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மனு தர்மப்படி எல்லா பெண்களும் சூத்திரர்கள். ஓகேயா? அப்ப பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா அது பிராமணனுக்கு பிறந்தாலும் சரி, யாருக்கு பிறந்தாலும் சரி, அது சூத்திரன், முடிஞ்சு போச்சு. ஆனா ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா இப்ப கேள்வி வரும், பிராமண ஆணுக்கு பிறந்ததுனால அதை பிராமணன் எடுத்துப்பீங்களா, இல்ல சூத்திர பெண்ணுக்கு பிறந்ததுனால அதை சூத்திரன் எடுப்பீங்களா? குழந்தைய பார்த்தா நல்லா மூக்கு முடிப்போ சிவப்பா மூக்கு நீள மூக்கோட இருக்கு. இப்ப நான் பிராமணன் எடுக்கிறதா இல்ல சூத்திரன் எடுக்கிறதா? கன்ஃபியூஷன் வருதா? இப்ப இப்படியே என்ன ஆகும், அந்த குலமே போயிடும். அப்புறம் நாளடைவில் ஜாதி எல்லாம் போயிடும். எல்லாரும் பார்த்தா ஒரே பார்த்தா இருக்கப்படா அப்படின்றோம். அப்ப இவன் என்ன பண்றது, இதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கணும். என்ன பண்ணணும், ஒண்ணு இவன் அந்த முதல் 7 நாட்கள் பெண்ணோட இருக்கிறத நிறுத்தணும். அது அவன் விட்டு கொடுக்கறதுக்கு அவனுக்கு அது உடன்பாடு, அதுவும் செய்யணும். ஆனா அதே சமயத்துல இவன் குலத்துக்கு பிரச்சனையே வந்துடக்கூடாது. அப்பதான் சிம்பிளா என்ன பண்ணிட்டான், சூத்திரனுக்கு பிறக்கும் முதல் ஆண் குழந்தையை ஆத்துல தூக்கி போட்டு கொன்னுடு அப்படின்ட்டான். இது கங்கை ஆற்று கரையில ஒரு பிரிட்டிஷ்காரன் வந்திருக்காங்க, ஆங்கிலேயர்கள் பேரில். ஒரு அம்மா குழந்தைய ஆத்துல விட்டுருச்சு. இவன் உடனே ஆத்துல குதிச்சு நீச்சல் அடிச்சு காப்பாத்தி கொண்டு போய் குழந்தைய அந்த அம்மா கையில் கொடுத்துட்டான். அந்த அம்மா கத்துது. இவனுக்கு அது என்ன கத்துதுன்னு புரியல. ஏதோ நன்றி சொல்றாங்க போல இருக்கு இவங்க ஒரு பாஷையில. இவன் சந்தோஷமா நிக்கிறான். இவன் பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த குழந்தைய எடுத்து அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, தலையை திருவி ஆத்துக்கு போடு. அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா இது மூட பழக்கம்னு அதுக்கப்புறம் தான் ஷாக் ஆகி அவன் விசாரிச்சு இது பிரிட்டிஷ்காரனுக்கு எழுதுறான், இந்த மாதிரி ஒரு கேவலமான சட்டம் இருக்கு, இது வந்து அடிப்படை மனித உரிமைக்கு மீறிய செயல், இதை நீங்க தடுத்து நிறுத்தணும். உடனே 1835 சுதந்திரம் வாங்கறதுக்கு முன்னாடி சூத்திரருக்கு பிறக்கும் முதல் ஆண் குழந்தையை ஆற்றில் தள்ளிவிடும் கங்காதானத்திற்கு தடை அப்படின்னு ஒரு சட்டத்தை அவங்க கொண்டு வர பாத்துங்க. அப்ப இப்படி எல்லாம் மாற்றங்கள் வருது. சூத்திரன் வந்து பிராமணனுக்கு முன்னாடி நாற்காலியில உட்காந்துட்டான்னா அவ்வளவுதான், அவன் பின்னாடி பின்புறத்தை வெட்டிடுவான். மனு தர்ம சட்டம். சூத்திரன் வேதத்தை காதுல வாங்கிட்டான்னா காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்திடுவான். வேதத்தை உச்சரிச்சிட்டான்னா நாக்கை இழுத்த விட்டு வெட்டிடுவான். இப்படியெல்லாம் சட்டங்கள் இருந்திருக்கு. இன்னும் நிறைய புராண கதைகள்லாம் இருக்கு, நான் சொல்லிட்டே போனா டைம் ஆயிடும். அப்ப என்ன ஆகுது, இந்த மக்களுக்கு இப்பதான் அப்பாடா நம்ம சார்பா கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்காண்டா. ஏன்னா மன்னர்களை வந்தவரை கேட்க மாட்டேங்கிறான். அவன் பேச்சை கேட்டு இவனை அடிக்கிறான். மன்னர்களை அடிச்சு இவன் பிரிட்டிஷ்காரன் இப்ப வந்துட்டான். இவன் மட்டும்தான் இப்ப நம்மள அடிக்கல, நியாயமா ஒரு சில விஷயங்கள் செய்யறான். குற்றாலம் இங்க கிட்டையா சார் இங்க இருந்து
குற்றாலம் நீர்வீழ்ச்சி கிட்டதானே? குற்றாலத்தை பத்தி ஒரு அருமையான கதை சொல்றேன், கேட்டுக்கோங்க. இந்த குற்றால நீர்வீழ்ச்சியில பிராமணர்கள் மட்டும்தான் குளிக்கணும், இல்லைன்னா ஆங்கிலேயர்கள், இப்படிதான் சட்டம். முதல் முறையா இந்த ஆஷ் துறைன்னு சொல்றோம் பாருங்க, இந்த ஆஷ் துறை இங்க வந்து என்ன பண்றாரு, அது என்ன எல்லாரும் குளிக்கணும், இவன் மட்டும்தான் குளிக்கணும், நீ என்ன தடை செய்யுது, எல்லாரும் குளிக்கணும்னு ஒரு சட்டம் போடுறோம். இது பிராமணர்களுக்கு உடனே வைத்தறிச்சல் ஆயிடுது. இது என்ன கண்டவன்லாம் குளிக்கணும், அதுல நம்மளோட சேர்ந்து இவனும் குளிக்கணுமா? அவன் என்ன பண்ணா, ரெண்டா பிரிச்சிட்டான். ஒன்னு ஆங்கிலேயர்கள் குளிக்கிறது, மீதி மற்றெல்லாம் பிளடி இந்தியன்ஸ் குளிக்க அப்படின்ட்டான். இதுல வந்து பிராமணன் இல்லை, எவனும் இல்லை. இவனுக்கு அது பயங்கர கோபம். உடனே என்ன பண்ணா, ஆஷ்துரை மேல சரியான கோபத்தில் இருக்கான். அப்பதான் இன்னொரு நிகழ்ச்சி நடக்குது. ஒரு பிரசவத்துல ஒரு அம்மா கத்துது, பிரசவ வழியில. அப்போ இந்த பக்கம் வண்டியில போயிட்டு இருக்கான் ஆஷ்துரை. என்ன அங்க சத்தம், போய் கேட்டுட்டு வான்னு அவனுடைய வண்டி ஓட்டி அனுப்புறான். அவன் போய் பார்த்துட்டு வந்து, ஒரு பெண்ணு, அவங்க கர்ப்பமான பெண், குழந்தை வந்து இப்படி குறுக்கால படுத்துடுச்சு, அதனால அங்க டெலிவரி பண்ண முடியல, செத்து போயிடும், அந்த அம்மாவும் செத்துரும், குழந்தையும் செத்துருவோம், அதனால எல்லாரும் அழுகுறாங்கன்னு சொல்றான். ஏன் உடனே ஆஸ்பத்திரி கூட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிறான் இவன். இல்லைங்க ஐயா, ஆஸ்பத்திரி கூட்டு போகணும்னா இந்த மாதிரி பிராமண அக்ரகாரத்து வழியா தான் போகணும், இது வழியா போனா அந்த பெண்ணை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, அக்ரகாரத்துல சுத்திக்கிட்டு போனா 3 கிலோமீட்டர் ஆகும், அதுக்குள்ளே குழந்தை செத்துரும், அதனால எதுக்கு எடுத்துட்டு போயிட்டு அங்க எல்லாமே அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு இவனுக்கு ரொம்ப கோவம் வந்துருக்கு. உடனே போய் அந்த பெண்ணை தூக்கி தன்னோட குதிரை வண்டியில எடுத்துக்கிட்டு அக்ரகாரத்து வழியா ஓடுறான். அதுக்குள்ளே செய்தி கேட்டு எல்லா பிராமணர்களும் ஓடி வரான். ஒரு நீ வந்து தலித் பெண் இந்த வழிக்கு எடுத்துட்டு போனா நாளைக்கு அவங்க எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க, நீ பண்றது தப்பு, இது எங்களுடைய ஆகம விதியை நீ வீறுறன்னு அவன் உடனே சண்டைக்கு வரான். இவன் உடனே சாட்டை எடுத்து எல்லாரும் முதுகுல அடி கொடுக்குறது, முடி பிச்சுக்கிட்டு போகுது. அதுல ஒரு அடி வாங்கினவன் தான் விவி ஐயர்னு. இந்த விவி ஐயர் என்ன பண்றான், அடி வாங்கின கோவம் அவன் இந்த ஆஷ்துரை எப்படியாவது போட்டு தள்ளிடணும்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரி போறான். கண்ணை எடுத்துட்டு கண்ணு வாங்கிட்டு அப்பதான் வாஞ்சிநாதனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறான். அந்த வாஞ்சிநாதன் தான் வந்து கொடைக்கானல் போறதுக்காக வண்டியில் நிக்கிறாங்க ஆஷ்துரை, அவங்க ஒய்ஃபும் குழந்தைகளும். நேரா போய் அவன் ஆஷ்துரையை சுட்டுறான். ஆஷ்துரையை சுட்ட உடனே இவன் தப்பிச்சு ஓடுறான். ஓடி பாத்ரூம்குள்ள நுழைஞ்சிட்டான். பாத்ரூம்குள்ள நுழைஞ்ச உடனே அவன் வந்து அவனை பிடிச்சிடறாங்க எல்லாரும். அவனையும் சுட்டு செத்துறான். சரிங்களா? அப்போ அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு சீட்டு எடுக்கிறான். இப்பெல்லாம் நம்ம என்ன படிக்கிறோம், இந்த வ.உ.சி. கப்பலோட்டிய தமிழன் அவர் வந்து ஆங்கிலேயர்கள் அடக்குமுறை செய்ததுனால நம்ம இந்திய சுதந்திர போராட்ட உணர்வோட வாஞ்சிநாதன் போய் கொண்டுட்டான் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். உண்மையிலே அப்படின்னா அந்த சீட்ல அதானே எழுதிருக்கணும். அது இன்னமும் மியூசியத்தில் இருக்கு. அந்த சீட்ல என்ன எழுதியிருக்கான் அப்படின்னா, சனாதன தர்மத்தை தகர்த்தெறியக்கூடிய இந்த மிலேச்சர்களை நான் கொல்றேன் அப்படின்னு எழுதியிருக்கான். அவன் வந்து சனாதன தர்மத்துக்கு எதிராக செயல்பட்டதுனால இவனை கொண்டுட்டேன்னு எழுதிட்டான். அப்ப என்ன அர்த்தம், எப்படி தலித் பெண்ணை நீ வந்து காப்பாத்தலாம், எப்படி நீ வந்து குற்றாலத்தில் எல்லாருக்கும் குளிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கலாம், நீ போற போக பார்த்தா என் சனாதன தர்மமே போயிடும் போல இருக்குன்னு சொல்லி அதுக்காக தான் கொலை பண்றோம். இப்ப வாஞ்சிநாதனை நம்ம எல்லாம் வந்து பெரிய போராட்ட வீரர்னு நம்ம வணங்கிட்டோம். எப்படி வரலாறு தெரிவிக்கப்படுது பாருங்க. அதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னா, அதே சமயத்தில் அதே நாள் அன்னைக்கு இப்போ வாஞ்சிநாதன் இறந்த தினத்தை எல்லாரும் கொண்டாடுறாங்க, வீர வணக்கம் வாஞ்சிநாதன். அதே நாள்ல இன்னொருத்தர் செத்தார் இல்லையா, யாரு, ஆஷ். அந்த ஆஷ் துறையோட சமாதிக்கு போய் இன்னமும் அருந்ததி இன மக்கள் போய் அங்க வந்து மரியாதை செலுத்துறாங்க. ஏன்னா அந்த சமூகத்தை சேர்ந்த பெண்ணை காப்பாற்றணும். அந்த வழி வழியா அந்த வரலாறு அவங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியும். இது உண்மை வரலாறு. ஹிந்துல ரீசெண்டா ஒரு ஆர்டிகல் வரும், சேம் டே ஆஷ் துறையை பாராட்டக்கூடிய மக்களும் அங்க இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆர்டிகல் எழுதும். அப்ப எப்படி இருக்கு பாருங்க வரலாறு. அப்போ இந்த ஆங்கிலேயர்கள் தான் நம்மளுக்கு விடிவு காலம், அப்போ இவங்ககிட்ட போய் சொன்னாதாண்டா நமக்கு விடிவு காலம் பிறக்கணும்னு எல்லாம் போறான். ஆனா அவங்ககிட்ட போகணும்னா என்ன பண்ணணும், படிச்சிருக்கணும், அவன் மொழி தெரியணும் இல்லையா, இங்கிலீஷ் படிச்சிருக்கணும். அவன் இங்க வந்த உடனே எல்லா பதவியிலும் பிராமணன் போய் உட்காந்துட்டான். இங்க வந்து பதவி வாங்கணும்னாலே சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும்னு வேற சட்டம் போட வச்சுட்டான் பிரிட்டிஷ்காரன். சமஸ்கிருதம் தான் அவன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கும். அப்ப யார் போய் வேலைக்கு உட்கார முடியும், பிராமின் தான் உட்கார. ராணுவ வேலை இல்லைன்னா பட்லர் வேலை கொடுப்பான். இதை மீறி முக்கியமான பதவிகளை கொடுக்க மாட்டான். அவன் முக்கியமான பதவிகள் இருந்தால் இவங்ககிட்ட எடுத்து சொல்ல முடியும். அப்ப யார் இதை போய் சொல்ல முடியும் அப்படின்னா, அப்ப இங்கிலீஷ் படிச்சிருக்கணும், இவனுக்கு எடுத்து சொல்லணும். அங்கதான் டாக்டர் அம்பேத்கர் வர. அப்ப அவருடைய நாலேஜ் எல்லாம் பயன்படுத்தி பிரிட்டிஷ்காரங்கிட்ட சொல்றாரு. ஒரு பக்கம் நம்ம மக்கள்கிட்டையும் ஒரு பக்கம் இங்கிலீஷ்காரங்கிட்டையும் பேசி
ஒரு பெரிய போராட்டத்தை இவர் கொண்டு வர்றார். அப்பதான் சுதந்திர போராட்டம் நடக்குது, ஸ்வராஜ்ய போராட்டம். இந்த ஸ்வராஜ்ய போராட்டம் அப்போ என்ன ஆகுதுன்னா, பிரிட்டிஷ்காரன் இங்கேயே வந்து ஒரு சில கவுன்சில் எலெக்ஷன்ஸ் மாகாண கவுன்சில்கள் இருக்கும். அப்போ வந்து கல்கத்தா மாகாணம், மദ്രാஸ் மாகாணம், பாம்பே மாகாணம் மாகாணங்கள் இருக்கும். இந்த மாகாணங்களுக்கு கவுன்சில்கள் இருக்கும். அந்த கவுன்சில்களுக்கு கவுன்சிலர்களை தேர்ந்தெடுப்பாங்க. அது இந்தியர்களை தான் தேர்ந்தெடுக்கும். அப்ப இந்தியர்களை தேர்ந்தெடுக்கும் போது இதுல யார் தேர்ந்தெடுப்பாங்கன்னா, யாருக்கெல்லாம் ஓட்டு உரிமைனா டிகிரி படிச்சிருக்கணும், இல்லைன்னா நிலம் வச்சிருக்கணும். அப்படி வச்சிருந்தா யாரு, இல்ல பிராமணர்கள் இல்லைன்னா ஜாதி இந்துக்கள் தான் வச்சிருந்தான், அவங்க மட்டும் தான் ஓட்டு போடுவாங்க. அப்போ இந்த ஒடுக்கப்பட்டவர்களுக்கு சான்ஸே கிடைக்காது அங்க போய் கவுன்சில்ல பிரதிநிதிக்காக. அப்ப என்ன பண்றாங்க, இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள்லாம் அவங்க வந்து இந்துக்கள் மட்டுமே நீங்க வந்து கவுன்சிலுக்கு எடுக்கிறீங்க, எங்களுக்கும் எடுக்கணும், எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க, நாங்களே தனியா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு உடனே அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறாங்க. இதுதான் வந்து இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1909. அதன்படி என்னன்னா, இஸ்லாமியர்கள், சீக்கியர்கள், ஆங்கிலோ இந்திய கிறிஸ்தவர்கள் இவங்க எல்லாம் அவங்கவுங்க மட்டுமே ஓட்டு போட்டு அவங்க ஆளுங்களை தேர்ந்தெடுத்துக்கணும். ஒரு கிறிஸ்டியன்னா கிறிஸ்டியன் மட்டும் ஓட்டு போடுவாங்க, ஒரு முஸ்லீம்னா இஸ்லாம் மட்டும் ஓட்டு போட்டு அந்த பிரதிநிதியை கவுன்சிலுக்கு அனுப்புவாங்க. சரிங்களா? இப்போ ஆனால் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு இங்கே, அதாவது தாழ்த்தப்பட்டவர்கள், டிப்ரெஸ் கிளாஸ் அல்லது தலித்துகள் அல்லது தீண்டத்தகாதவர்கள், அந்த அன்டச்சபிள், இவங்களுக்கு பிரதிநிதியே இல்லை. அப்பதான் மாண்டேகு செல்ஃபோட ஒரு கமிட்டி வருது, லண்டன்ல இருந்து வர. அவன் வந்து பார்த்த உடனே, ஐயோ இந்த ஒடுக்கப்பட்டவர்களுக்கு யாருமே பிரதிநிதி இல்லை, நம்மளே ஒரு பிரதிநிதியை அவங்க சார்பாக ஒருத்தரை போடுவோம் அப்படின்னு அவன் ஒரு பரிந்துரை கொடுக்குறான். மாண்டேகு செல்ஃபோர்ட் ரிஃபார்ம் பேர். இதை ஒட்டி ஆராய்ச்சி செய்யறதுக்கு சைமன் கமிஷன் வருது. சைமன் கமிஷன் கிட்ட பாபா சாஹிப் போய் என்ன சொல்லணும்னு பாக்குறாருன்னா, நீயா போடாத பிரதிநிதியை நாங்களே தேர்ந்தெடுத்துக்கிறோம். எப்படி இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அவங்களே தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதே மாதிரி நாங்களும் எங்களுடைய பிரதிநிதியை நாங்களே தேர்ந்தெடுக்கிறதுக்கு நீ பரிந்துரை பண்ணுன்னு சொல்ல போறாரு. அப்போ காந்தி எல்லாம் என்ன பண்ணிட்டா, சைமன் அடிச்சு வரல, சைமன் கமிஷனே வெளியே போ, சைமனே வெளியேறுன்னு. அப்போ அது போயிடுச்சு திருப்பி. உடனே அவன் பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணிட்டான், இனிமேல் அங்கே நாங்கள் வரமாட்டோம், வேணா நீ இங்கே வாடான்னு சொல்லிட்டு வட்டமேசை மாநாடு கூட்டினான். வட்டமேசை மாநாடு, முதலாம் வட்டமேசை மாநாடு நடக்குது. அதுக்கப்புறம் இரண்டாம் வட்டமேசை மாநாடு நடக்குது. இந்த முதல் வட்டமேசை மாநாட்டில் டாக்டர் அம்பேத்கரும் இரட்டைமலை சீனிவாசனும் போறாங்க. இவங்க போய் அங்க என்ன பண்றாங்க, எப்படி இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் நீங்க தனியா அவங்களே கவுன்சிலர் தேர்ந்தெடுக்கிறதுக்கான உரிமை கொடுக்குறீங்களோ அதே மாதிரி எங்களுக்கும் வாக்குரிமை கொடுங்க, இதுக்கு பேர் தான் இரட்டை வாக்குரிமை அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இவங்கெல்லாம் சேர்ந்து இவங்களுடைய பிரதிநிதியை தேர்ந்தெடுத்துக்குவாங்க. அதே மாதிரி பொது ஒரு வாக்காளரையும் இவங்க வந்து வாக்கு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. இந்த மாதிரி 2 வாக்குரிமையை நாங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ காந்தி வந்து 2ஆம் வட்டமேசை மாநாட்டில் இதுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறார். ஏன் அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாருன்னா, ஒன்று கேட்குறாரு டாக்டர் அம்பேத்கர், வை மிஸ்டர் காந்தி, அவர் மகாத்மாலாம் போட மாட்டார், எப்பயும் ஐ டோன்ட் கால் மகாத்மா அப்படின்னு ஒரு இன்டர்வியூல. அவர் வந்து, மிஸ்டர் காந்தி, ஏன் நீ வந்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்குற, கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்குற, சீக்கியர்களுக்கு கொடுக்குற, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அதே மாதிரி கொடுத்துட்டு போதுனா உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாரு. அப்ப காந்தி சொல்றாரு, இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், சீக்கியர்கள் இவங்கெல்லாம் இந்து மதத்தை சாராதவர், அவங்க வேற மதம், அதனால கேட்கிறாங்க, ரைட்டு. ஆனா நீங்க ஹரிஜன், கடவுளின் குழந்தைகள், அப்பதான் ஹரிஜன்கிற வார்த்தையை சொல்றாரு. நீங்க இந்து மதத்தை சேர்ந்தவர், நீங்க தனி வாக்குரிமை கேட்டா அவன் கேட்கறதும் நீங்க கேட்கறதும் அப்படி ஆயிடுச்சுன்னா இந்து மதம் பிளவு பெற்றாதா? இந்து மதத்தை நான் உயிருள்ளவரை பிளவுபட அனுமதிக்க மாட்டேன்னு காந்தி சொல்றாரு. காந்தி சொல்றது நியாயமா இருக்கா? அவன் வேற மதம், அவன் கேட்கிறான், நீ இதே மதம், நீ ஏன்டா கேட்கிறான்ற காந்தி. உடனே டாக்டர் அம்பேத்கர் சொல்றாரு, சரி சரிடா, அப்படின்னா நான் வந்து இந்துன்னு நீ சொல்றிய, அப்புறம் ஏன் காலாராம் கோயில்ல நான் நுழையும் போது நீ அடிச்சு விரட்டினேன்? நான் இந்து இல்லை நீயே தானே சொல்றேன். சரி அது கூட போகட்டும், நான் ஒரு ஆதாரம் கொடுக்குறேன் அப்படின்னு. அப்போ ஒரு ஆதாரத்தை கொடுக்குறேன். 1911 ஒரு சென்சஸ் நடக்குதுங்க. அங்க ஹட்டன்கிறவர் ஒரு சென்சஸ் ஆஃபீஸர், இவர் வந்து ஒரு சென்சஸ் நடத்துறாரு. இந்த வரலாறு பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய ஹூ ஆர் தி சூத்ராஸ்ல இருக்கு, அப்புறம் ஆர்பி பகத் எழுதின புத்தகத்துல இருக்கு. இப்போ நீதிபதி, தலைமை நீதிபதி சந்திரசூட் இருந்தார் இல்லையா, சந்திரசூடோட பையன் அபினவ் சந்திரசூட் தி சீட்ஸ் ஆர் ரிசர்வ்டுன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்துல இருக்கு, எல்லாமே ஆதாரப்பூர்வ மாட்டோம். நம்ம சும்மா வந்து நான் யாரும் தெரியுமில்ல, நான் வந்து அக்னியில பிறந்தவன், ஆண்ட அப்படி சொல்றது இல்லை. இந்த வரலாறு நாம் யார் வரலாறு, இது எல்லாமே ஆதாரபூர்வமானது, சயின்டிபிக் எவிடன்ஸோட. நான் அங்கங்க புத்தகங்களும் சொல்லிடுவேன். நான் சொல்ற விஷயங்கள் நீங்க கூகுள்ல பார்த்தாலும் தெரிஞ்சிடும். நம்ம என்ன சொல்றோம், நீ ஆண்ட பரம்பரை நீ அட்ரான்னு சொல்லல. சமத்துவத்தை பேசணும்னா நம்ம எல்லாரும் சமம், எல்லாரையும் நீ அன்போட அரவணைன்னு சொல்லணும்.
நீயும் என்ன தள்ளாத, நானும் யாரையும் தள்ள மாட்டேன். இது அடிப்படை மனித பண்பு தான். அதை சொல்றதுதான் நாம், அதான் நாமையா. சரிங்களா? இதுல என்ன தப்பு இருக்க முடியும்? ஓகே, 1911ல இந்த சென்சஸ் வருது. அட்டன் ஒரு சென்சஸ் எடுக்கிறார். இந்த சென்சஸ்ல என்னன்னா, ஆகா கான் அவர் இஸ்லாமியர், அவர் என்ன சொல்றாரு, பிரிட்டிஷ்காரனை பார்த்து ஒரு கோரிக்கை வைக்கிறார். நீ இஸ்லாமியர்களுக்கு இத்தனை பர்சன்ட் கொடுத்துருக்க, இந்துக்களுக்கு 80% கொடுக்குற. ஆனா இந்துக்கள்ல எல்லாருமே இந்துக்கள் கிடையாது, அங்க இந்துக்கள் இல்லாதவன் கூட இந்துக்கள் மாதிரி ஒழிஞ்சிருக்கான், நீ அவனை கணக்கு எழுதுற. இப்ப இது 1911 சென்சஸ்ல, இப்ப 1891 இந்த கோரிக்கை வைக்கப்படுது. 1901 10 வருஷத்துக்கு ஒரு சென்சஸ் நடக்கும் இல்லையா, 1901ல அதுக்கான வரையறை தயாரிக்கப்படுது. 1911ல சென்சஸ் நடக்குது. இந்த சென்சஸ் நடக்கும்போது என்ன பண்றாங்கன்னா, ஒரு 10 கிரைட்டீரியா வைக்கிறாங்க. என்னென்ன கிரைட்டீரியானா, யாரெல்லாம் இந்து மதம்னு இருந்துக்கிட்டு ஆனா பிராமணர்களை தங்களுடைய ஏற்றுக்கலையோ, இந்துவா இருந்தா பிராமணன் தானே பூஜாரி, ஆனா இந்து மதத்துல இருக்கிற ஒரு சிலர் பிராமண பூஜாரியா கூப்பிடுறது இல்லை அவங்க வீட்டு ஃபங்க்ஷன். இன்னமும் இருக்கு, பிராமண கூப்பிட மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்க எப்படி இந்துவா இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது பிரிட்டிஷ்காரங்க. அப்ப யாரெல்லாம் பிராமணர்களை தங்களுடைய உயர்ந்தவர்களாக ஏற்றுக்கொள்ளவில்லையோ, யாரெல்லாம் பிராமணர்களை கூட்டு மந்திரங்கள் சொல்வதில்லையோ, யாரெல்லாம் வேதத்தை புனிதமாக ஏற்றுக்கொள்வதில்லையோ, யாரெல்லாம் இந்து கடவுள்களை வணங்குவதில்லையோ, யாரெல்லாம் பிராமணர்களை தங்களுடைய குடும்ப பூஜாரியாக நியமித்துக் கொள்வதில்லையோ, யாருக்கெல்லாம் கோயில்களுக்குள் நுழைவதற்கு அனுமதி இல்லையோ, யாரெல்லாம் மாட்டுக்கறி தின்கிறார்களோ, யாரையெல்லாம் இந்துக்கள் தீண்டத்தகாதவர்கள் என கருதுகிறார்களோ, இவர்கள்லாம் இந்துக்களே கிடையாது அப்படின்னு ஒரு பட்டியல் போடுறோம். அப்ப இவங்களுக்கு சென்சஸ் எடுக்கும்போது, எல்லாருக்கும் சென்சஸ் எடுக்கும்போது பேரு அட்ரஸ் எல்லாம் எழுதிட்டு என்ன ஜாதின்னு எழுதுவான், அதுக்கப்புறம் மதம்னு எழுதுவோம். சரிங்களா? அப்ப இந்து, கிறிஸ்துவர், இஸ்லாமியர், சீக்கியர், பாரசீகர் அப்படின்னு எழுதிட்டு இவங்களுக்கு மட்டும் மதம் எழுத மாட்டான். மதமே எழுதல, இவன் ஜாதி மட்டும் போட்டு டேஷ் போட்டுருவான். இதெல்லாம் தனியா ஒரு லிஸ்ட் போட்டு அவன் என்ன பண்ணிட்டான், மேல நான் ஜெனியூன் ஹிந்துஸ் பேர் போட்டான். நான் ஜெனியூன் ஹிந்துஸ், அதாவது இந்துக்கள் அல்லாத, இந்துக்கள் போல் இந்து மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு தலைப்பு கொடுத்து அந்த பட்டியலை உருவாக்குறான். அதுதான் அந்த பட்டியல், நான் ஜெனியூன் ஹிந்துஸோட பட்டியல். பட்டியல் தெரியுதா? பட்டியல் என்ன? ஷெட்யூல். அப்ப ஷெட்யூல் ஆஃப் காஸ்ட், ஜாதிகளுடைய அட்டவணை. இதை 1911ல போட்டுறோம். 1911ல போட்டு இது பாப்புலேஷன் அண்ட் பொலிட்டிக்கல் இமேஜினேஷன்ங்கிற புக், ஆர்.பி. பகத். இதை நீங்க நெட்ல போட்டு பார்க்கலாம். பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய ஹூ ஆர் த சூத்ராஸ் அந்த புத்தகத்தில் இருக்கு. அடுத்து இது ஒரு ஆதாரம். 1941ல ஒரு சென்சஸ் வெளியிடுறாங்க பிரிட்டிஷ்காரன். அந்த சென்சஸ்ல நீங்களே பாருங்க, உங்களுக்கே புரிஞ்சு. இந்துக்கள் 50%, இஸ்லாமியர்கள் 23.6% இந்தியாவில். அப்போ ஷெட்யூல் காஸ்ட் 13.5, ட்ரைப்ஸ் பழங்குடியினர் 5.7, சீக்கியர்கள் 1.3, இந்திய கிறிஸ்தவர்கள் 1.0. இப்படி லிஸ்ட் போட்டுருங்க. சரிங்களா? இதுல இருந்து என்ன தெரியுது? இந்துக்கள், இஸ்லாமியர்கள், சீக்கியர்கள், கிறிஸ்தவர்கள் அப்படி மதம் சார்ந்து வைக்கும் போது ஷெட்யூல் காஸ்ட், ட்ரைப்ஸ் மட்டும் ஏன் தனியா போட்ட? நீ இந்துல தானே போட்டிருக்கணும், இந்துக்களா இருக்கும். அப்ப இதுலயே சொல்லாம சொல்லுது இவர்கள் இந்துக்கள் அல்ல, ஆனா அதே சமயத்துல வேற மதத்திலையும் இல்ல. அப்ப இவங்கெல்லாம் ஒரு தனி அப்படின்னு, இந்துக்களும் அல்ல, அதே சமயத்துல வேற்று மதத்திலும் இல்லாதவர்கள், இவர்கள் தான் பட்டியலினம் அப்படின்னு ஒரு அறிக்கைக்கு தயாரிக்கிறாங்க. இதை தான் அவர் டாக்டர் அம்பேத்கர் எடுத்து சொல்றாரு. அப்ப அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பிரிட்டிஷ்காரனுக்கு புரியுது, ஆமா இவங்கெல்லாம் இந்துக்கள் கிடையாது, இந்துக்கள் மாதிரி இவங்க உள்ள உட்காந்துருக்காங்க, இவங்கெல்லாம் இந்துக்களே இல்லை. அப்ப ஏன் இந்துக்கள் அல்லாத இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு எப்படி நீ தனி வாக்குரிமை கொடுக்குறியோ, அதே மாதிரி அப்ப இவங்களுக்கும் வாக்குரிமை கொடுக்கறதான நியாயம் அப்படின்னு தான் ராம்சே மெக்டொனால்டு, அவர் பிரைம் மினிஸ்டர், 1932ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி இரட்டை வாக்குரிமை கொடுக்குறார், கம்யூனல் அவார்ட். இது வாங்கின உடனே டாக்டர் அம்பேத்கருக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா நம்மளுடைய பிரதிநிதியை நம்மளே தேர்ந்தெடுத்துக்க போறோம். அப்ப நம்ம பிரதிநிதி போய் அங்க பேசுவார். இப்பயும் நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோம், ஆனா நம்ம பிரதிநிதி அங்க போய் பேச மாட்டேங்கிறாரு. ஏன்? ஏன்னா இவர் அடுத்த வாட்டி மத்தவன்லாம் ஓட்டு போடணும். மத்தவன்லாம் ஓட்டு போட்டு ஒரு தாளை தேர்ந்தெடுத்தான்னா இவன் வாய் பேச முடியாது, ஏன்னா மத்தவன்லாம் பேச விட மாட்டான். நம்ம ஆளு மட்டும் ஓட்டு போட்டிருந்தா இவன் போய் பேசுவான். இதுதான் அவர் பாபா டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்றாரு, நீங்க எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு ஒரு ஆளை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அவன் மசில்டு டாக், அதாவது வாய் கூட்டப்பட்ட ஒரு நாய் மாதிரி தான் இருக்க முடியும், குறைக்க முடியாது. நீங்க எம்எல்ஏ எம்பி அந்த அமிச்சா கூட எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போடுறான்னா அவன் எப்படி பொது சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் குறைக்க முடியும்.
அப்போ இது சாத்தியம் கிடையாதுன்னு தான் டாக்டர் அம்பேத்கர் இந்த கம்யூனில் வாழ்வாங்க. அப்போ எவ்வளோ பவர்ஃபுல் யோசிச்சு பாருங்க. இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள்லாம் நம்ம மட்டும் தேர்ந்தெடுத்தோம்னா அவங்க தாராளமாக பேசுவாங்க. பேச முடியல, கொறடா அறிக்கை கழிச்சிடும் இல்லையா? இப்படி பேசக்கூடாது, இல்லைன்னா அடுத்த எலெக்ஷனில் ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்க முடியும்? அப்போ இவங்க பேச முடியாது. அப்போ இது வந்து நமக்கு உண்மையிலே ஒரு அரசியல் அதிகாரம். 10 வருஷம் இருந்தால் போதும் வாங்கினார். 10 வருஷம் இருந்தால் போதும் இவங்களுக்கு வந்து இது கிடைச்சிடும், இரட்டை வாக்குறுதி. ஆனால் என்ன ஆயிடுச்சு, காந்தி வந்து கடுமையான உண்ணாவிரதம் போயிட்டார். கடுமையான உண்ணாவிரதம் இந்த மாதம் தான் அது நடந்தது இல்லையா? 24ஆம் தேதி இது பூனா ஒப்பந்தம் சைன் ஆகுது. 18ஆம் தேதி உண்ணாவிரத்தை ஆரம்பிக்கிறார். இப்பெல்லாம் உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்காரு. கடுமையான உண்ணாவிரதம். அது வரைக்கும் பூச்சாண்டி உண்ணாவிரதம், இது உண்மையிலே உண்ணாவிரதம். டாக்டர் அம்பேத்கர் கேட்கிறாரு, நீ அத்தனை விஷயத்துக்கு உண்ணாவிரதம் இருந்தியே, நீ தான் வந்து தலித்துகள், பாவம், அரிஜனங்கள் எல்லாரும் அவங்களை அடிக்காதீங்க நீ சொல்றியே, தீண்டாமை ஏற்று குரல் கொடுக்குறிய, இந்த நாட்டில் தீண்டாமை ஒழிகிற வரைக்கும் நான் சாகும் வரை உண்ணாவிரதம் என்னைக்காவது போயிருக்கியா? போக வேண்டியதானே? ஆனா இப்ப மட்டும் கடுமையான உண்ணாவிரதம். ஏன்னா தலித்துகளுக்கு வந்து இரட்டை வாக்குரிமை கிடைச்சிச்சுன்னா இந்து மதம் பிளவுபட்டுரும். வேற வழி இல்லை. பூனா ஒப்பந்தம் கையெழுத்தாகும் 24/9/1932ஆம் ஆண்டு. இது வந்து ஒரு பிளாக்மெயில், நிர்பந்தத்தின் பேரில் பாபா சாஹேப் அம்பேத்கர் கையெழுத்து போறார். ஏன்னா வேற வழி. காந்தி இறந்துட்டா இங்க கடுமையான வன்முறை வெடிச்சிடும், தலித்துகள் கொல்லப்படுவாங்க, உயிரோடு எரிக்கப்படுவாங்க தகவல் வருது. வேற வழி இல்லாம ஒத்துக்கிறாரு. அப்போ என்ன ஆகுது, பூனா ஒப்பந்தத்துக்கு பதிலா அந்த இரட்டை வாக்குரிமைக்கு பதிலா தனி தொகுதிகள் கிடைக்கும், ரிசர்வ் தொகுதிகள். அதன் அடிப்படையில் தான் நமக்கு இடஒதுக்கீடும் கிடைக்கும். அப்போ இங்க பட்டியல் இனம் உருவாகும். இப்பதான் பட்டியல் இனம் 1935 யாரு, இந்துக்கள் அல்லாத வேற்று மதத்திலும் இல்லாதவர்களின் பட்டியல், அதுதான் ஷெட்யூல் காஸ்ட். அப்ப தெரியுதா நம்மள யாருன்னு? நாம் யார் அப்படின்னா நம்மள யாரு? இந்துக்களே கிடையாது, பௌத்தர்கள். ஆனா பௌத்தர்கள்னு தெரியல, மறந்து போயிருக்கிறோம். அதாவது அந்த இதுல இந்த 23ஆம் புலிகேசில சொல்லுவாங்க, 200 வருடங்களுக்கு பிறகு ஒரு மடையர்களுக்கு தெரியவா போகிறது. இப்போ நம்ம வந்து நம்ம யாருமே தெரியாம நம்ம உட்காந்து. அதனால்தான் டாக்டர் அம்பேத்கருடைய அவர் வந்து இந்த சட்டம் எழுதினார், அனைவருக்கும் சமம்னு எழுதினார். ஆனா இது வேலை செய்யாதுன்னு தெரியும். அப்ப இது உண்மையிலே வேலை செய்யணும் அப்படின்னா இந்த சமூகத்தையே மாற்றணும். அப்போ தன்னுடைய இந்த சட்டம் மட்டும் பத்தாது, இந்த சமூகத்துக்கு வேற சில மாற்றங்களும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் என்ன பண்றாரு, இந்த பெரும்பான்மையான சமூகத்தின் சிந்தனை சனாதனத்திலிருந்து வெளியே வந்து சமத்துவ சிந்தனையா வரணும். அப்ப பௌத்த சிந்தனை இங்க வரணும். அப்ப இந்த பௌத்த சிந்தனை கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்றதுன்னா அவர் கடுமையான ஆராய்ச்சி செய்யறார். 1935 இயோலா மாநாட்டில் நான் ஒரு இந்துவாக பிறந்து விட்டேன், ஆனால் இந்துவாக சாக மாட்டேன்னு ஒரு சூழலை கொடுக்குறார். ஏன்னா அவர் தெரிஞ்சிச்சு இவங்கெல்லாம் இந்துக்கள் இல்லை. அப்ப யாரு 15 வருஷமா ஆராய்ச்சி செய்யறார், யார் இவங்க? அப்பதான் பௌத்தர்கள்னு தெரியுது, பூர்வீக பௌத்தர்கள். இந்த வரலாறு எடுத்துறாரு. எடுத்த உடனே அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, இந்த பட்டியலின மக்கள் இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த மக்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்தியாவில் 80% இந்துக்கள். இதுல இந்த 80%ல 30% எஸ்சி எஸ்டி. சரிங்களா? இப்பெல்லாம் சொல்றாங்க இல்லையா, இந்து பெரும்பான்மை நாடு, இந்து பெரும்பான்மை நாடுன்னு. இந்த இந்து பெரும்பான்மையை கொடுக்கறதுல யாரு அப்படின்னா எஸ்சி எஸ்டி தான் 30%. இந்த 30% ஒருவேளை அப்படி போயிடுச்சுன்னு வச்சுங்க, அந்த பக்கம் என்ன ஆகும், இந்துக்கள் 50% ஆகும். உண்மையிலே மதசார்பற்ற நாடுன்னா இப்படிதான். ஆனா நம்ம என்ன பண்றோம், பட்டியலினம் நமக்கு இந்த அறிவு, பொருளாதார அந்தஸ்து, இதெல்லாம் யோசிக்கிற திறன், படிக்கிற அறிவு வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும், நியாயப்படி பார்த்தா இங்கே தான் போகணும். ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து இடஒதுக்கீட்டு மூலம் 4 காசு பார்த்த உடனே, காரு பங்களா வாங்கின உடனே இன்னும் பயங்கரமா இவனை மாதிரி நடிக்க தான் ட்ரை பண்ணும். இப்படிதான் யார் பிராமின் கேட்டா அதை விட பயங்கரமா இவன் வந்து வீட்டு திருவிழா வைப்பான், கும்பாபிஷேகம் வைப்பான், எல்லாம் கலெக்ஷன் போட்டு கோயிலுக்கு. எந்த தத்துவம் நம்மளெல்லாம் அடிச்சிச்சோ அந்த தத்துவத்துக்கு நம்ம போய் வலு சேர்க்கிறது துரோகம் இல்லையா? உண்மையிலே சொல்றேங்க, எனக்கு இந்த வரலாறு வந்து 2016 வரைக்கும் தெரியாது. 2016ஆம் ஆண்டு ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணேன், ப்ரொஃபசர் சத்யபால் வந்து அட்டன் பண்ணேன். அது கேட்ட உடனே எனக்கு தூக்கம் வரல. வீட்டுக்கு போயிட்டு என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டேன், ஐயோ இவ்வளவு நாள் பெரிய தப்பு பண்ணிட்டோம். எந்த ஒரு சனாதனம், எந்த மதம் நம்ம மக்கள் எல்லாம் அடிச்சு வீழ்த்தி, என்னோட முன்னோர்கள் எல்லாம் அடிச்சு மாட்டு சாணியை சாப்பிட வச்சிருக்கோ,
அந்த மதத்துக்கு நான் வலு சேர்த்துறேன், அதுக்கு நான் டொனேஷன் கொடுத்துருக்கேன். அதுக்கு போய் நான் டெய்லி வந்து கும்பாபிஷேகமும் பாலாபிஷேகமும் பண்ணியிருக்கேன். எவ்வளோ கொடுமை, என்னால் தூக்க முடியல. முதல்ல இதை வந்து வெளியே வந்துடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம், நாங்கள் வந்து 2016ஆம் ஆண்டு 50 மருத்துவர்கள் போய் பௌத்தம் இந்து மருத்துவர்களே அதனால தான் டாக்டர் அம்பேத்கர் சொல்றார், நான் ஒரு இந்துவாக பிறந்து விட்டேன், ஆனால் நிச்சயம் ஒரு இந்துவாக சாக மாட்டேன் அப்படின்னு. தாழ்த்தப்பட்டவர்கள் இந்துக்கள் அல்ல, அவர்கள் எல்லாம் பூர்வீக பௌத்தர்கள். இப்ப தெரியுதுங்களா? அப்ப ஏன் நம்மள உள்ள விட மாட்டேங்கிறான்? ஏன்னா நம்ம இந்துக்கள். ஏன் அவன் கோயிலுக்குள்ள போட்டா அவன் கோயிலை கூட்டுறான்? ஏன்னா நான் இந்துக்கள்.